الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد فإن أحسن الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிறுவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த இடத்தில் வரவேற்றுக் கொண்டு எம்முடைய நிகழ்வின் ஆரம்ப கட்டமாகிய வரவேற்புரை மற்றும் தலைமை உரை வழங்குவதற்கான இந்த சந்தர்ப்பத்தை மௌலவி அஷேக் ஹஃபீல்தீன் மசூதி அவர்களை நான் இந்த இடத்திற்கு அழைக்கின்றேன். الحمدلله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. أما بعد. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக வல்லோன் அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஊன்கள், அனைத்து நல்லடியார்கள், இன்று வரைக்கும் இந்த இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் பின்பற்றி இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால், முதலாவதாக பல ஊர்களிலிருந்து இந்த இஜ்திமாவை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று இவ்விடத்துக்கு சமூகம் தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்ப உரையும் வரவேற்பும் என்கின்ற அந்த அம்சத்தினூடாக உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று அல்லாஹ்வின் திருப்பெயரை கூறி இன்றைய இந்த நன்னோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட, நன்னோக்கில் செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த இஜ்திமாவை நான் ஆரம்பித்து வைக்கின்றேன். அதே போன்று இன்றைய இந்த இஜ்திமாவுக்கு பல இடங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளையும் தாய்மார்களையும் வருக வருக என நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். உண்மையில் இந்த இஜ்திமாவை பொறுத்தளவில் பண்டார கஸ்வத்த மண்ணில் உஸ்மான் பின் அஃபான் என்ற ஜும்மா பள்ளியினூடாக காலாகாலம் நடாத்தப்படுகின்ற ஒன்று. அந்த வகையில் 2016 ஆண்டு, 2022 ஆண்டு, இன்று 2024 ஆண்டு என்று மூன்றாவது இஜ்திமாவை எமது பள்ளியினூடாக நாம் இது ஏற்பாடு செய்து நடாத்தி வருகின்றோம். இவ்வாறு இஜ்திமாக்கள் ஏற்பாடு செய்து நடாத்துவதன் பிரதான நோக்கம் எங்களினால் சத்தியம், தூய இஸ்லாம் எமது சமூகத்தை சென்றடைய வேண்டும் என்ற நன்னோக்கில்
எமது பள்ளியை சார்ந்த சகோதரர்களினால், எமது பள்ளியை சார்ந்த ஜமாத்தார்களினால் இவ்வாறான இஜ்திமாக்கள் ஒழுங்கு செய்யப்படுகின்றன. அதே போன்று இப்போது எங்களுடைய சூழலில், அதாவது என்னை அண்மித்து வாழ்கின்ற ஏனைய ஊர்களில் இயங்கி வருகின்ற ஏகத்துவவாதிகளும் இப்போது எங்களோடு கைகோர்த்து தௌவா குழு என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டு இது போன்ற இஜ்திமாக்களை ஒவ்வொரு பகுதிகளிலும் தொடர்ந்து நாங்கள் ஒரு மாதம் விட்டு ஒரு மாதமாக செய்து வருகின்றோம். அந்த வகையில் முதலாவதாக நாம் கொட்டாம்பிட்டிய தௌஹீத் ஜமாத் பள்ளியில் நாம் முதலாவது இஜ்திமாவை தொடங்கி நிகவரட்டியில் இரண்டாவது இஜ்திமாவை செய்து மூன்றாவது இஜ்திமாவாக நாங்கள் இன்று எமது ஊரில் செய்து வருகின்றோம். இது ஒரு புறம் இருக்க, இந்த இடத்தில் உஸ்மான் பின் அஃபான் ஜும்மா பள்ளியின் ஒரு அங்கத்தராக இருக்கின்ற நான் இந்த ஊரில் நாம் தௌஹீத் என்ற பெயரில் என்ன செய்து வருகின்றோம், என்ன சொல்லி வருகின்றோம், எமது நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். உண்மையில் இந்த ஊரில் 2009ஆம் ஆண்டிலிருந்து நாம் இயங்கி வந்த பொழுதும் 1990ஆம் ஆண்டிலிருந்தே கொள்கை இந்த ஊரில் துளிர்விட்டு வளர்ந்து வந்தோம் என்பது உண்மையானது. அதே போன்று அந்த கொள்கை படிப்படியாக வந்த சவால்கள், பிரச்சனைகள் முகம் கொடுப்பதற்கு சரியானவர்கள் இருக்காதன் காரணமாக ஆங்காங்கே அந்த கொள்கை மழுங்கடிக்கப்பட்டு 2009ஆம் ஆண்டிலிருந்து மீண்டும் இது துளிர்விட்டு இன்று இந்த ஊரில் ஒரு ஜும்மா பள்ளியாக இயங்கி இந்த ஜும்மா பள்ளி கீழ் கிட்டத்தட்ட 75 குடும்பங்கள் வாழ்கின்ற ஒரு பள்ளியாக, ஜும்மா பள்ளியாக இன்றைய எங்களுடைய தௌஹீத் ஜமாத் உருவாகி இருக்கின்றது. இந்த இடத்தில் நாம் என்ன சொல்கின்றோம் என்கின்ற அந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டி நான் கடமைப்பட்டுள்ளேன். அந்த வகையில் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் படைக்கப்பட்டவர்கள். எங்களை படைத்தோர்வன் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான். யாரிடத்தில் கேட்டாலும் இதை ஏற்றுக்கொள்வோம், யாரும் இதை உண்மை என கருதுவோம். அந்த வகையில் எங்களை படைத்தவன் அல்லாஹ் தஆலா எங்களை வீணாக இந்த உலகத்தில் படைத்தானா? நீ அப்படியே தாயுடைய வயத்திலிருந்து வந்தாய், காலப்போக்கில் மண்ணறைக்கு சென்றாய், மண்ணாக உக்கி அப்படியே சென்று விட்டாய் என்று வீணாக அல்லாஹ் தஆலா எங்களை படைத்தானா? அல்லாஹ் தஆலா இதை குர்ஆனிலும் கேட்கின்றான். உங்களை நான் வீணாக படைத்தேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அப்படி என்றால் இந்த உலகத்தில் மனிதனாக படைக்கப்பட்ட நாம் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமை, பொறுப்பு என்கின்ற ஒன்று உள்ளது. அதை அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சொர்க்கத்தில் இருக்கின்ற நேரம் சைத்தானுடைய தூண்டுதலுக்கு 2 பேரும் கட்டுப்பட்டு அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து இந்த உலகத்துக்கு எடுத்தறியப்படுகின்ற நேரம் அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு ஒரு நேர்வழி வரும், ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். உங்களுக்கு ஒரு நேர்வழி வரும், அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றும் காலம் எல்லாம் வழி தவற மாட்டீர்கள், அதே நேரம் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அந்த நேர்வழி என்ன? அதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே மார்க்கம் ஒன்று இருக்குமானால் அது இஸ்லாம் மார்க்கம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அதே போன்று வமை யபதகு கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். யாரே இஸ்லாம் மார்க்கம் அல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஏனைய மார்க்கங்களை தனது மதங்களாக, மார்க்கங்களாக பின்பற்றுகின்றார்களோ அவைகளை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கின்றான். இப்படி என்றால் இஸ்லாம் என்கின்ற ஒரு மார்க்கம் தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் அந்த இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா எவ்வாறு சொன்னானோ அவ்வாறு தான் பின்பற்ற வேண்டும். நாம் நினைக்கின்ற மாதிரி, நம்மளோட புத்திக்கு பற்ற மாதிரி, நம்முடைய முன்னோர்கள் செய்தது போன்று நமது ஊர்வலம் என்று இஸ்லாத்தை ஒரு காலமும் பின்பற்ற முடியாது.
அல்லாஹ் தஆலா அவ்வாறுதான் இஸ்லாத்தை அமைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் போது அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். அப்படி என்ற அர்த்தம் என்ன? இஸ்லாம் என்றால் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொன்னவைதான் இஸ்லாம். இதை நாங்கள் எங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்று இஸ்லாம் என்றால் எமது ஊர்வலமை, அதே போன்று காலாங்காலமாக செய்து வருவது எங்களை பெற்றோர் செய்தது என்று இஸ்லாம் என்ற போர்வையில் இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இவ்வாறு நாங்கள் இஸ்லாத்தை இஸ்லாம் அல்லாமல் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொல்லாதவைகளை பின்பற்றுகின்ற நேரம் அது ஒருபோதும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன சொன்னார்கள்? உங்களுக்கு மத்தியில் நான் 2 விடயங்களை விட்டு செல்கின்றேன், அந்த 2 விடயங்களையும் நீங்கள் பின்பற்றும் காலம் எல்லாம் வழி தவற மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த 2ம் தான் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், வ சுன்னதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ், சுன்னா என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் இதைத்தான் சொல்கின்றோம். நாங்கள் மார்க்கம் என்று ஒன்றை பின்பற்றுவதாக இருந்தால் அது குர்ஆனில் சொல்லப்பட்டதாக இருக்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியதாக இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வை பின்பற்றாதீர்கள், செய்யாதீர்கள், அவ்வாறு செய்தீர்கள் என்றால் அவைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, அவைகளை கூலிகள் வழங்கப்படுவதில்லை, மாறாக நாம் தண்டிக்கப்படுவோம் என்கின்ற செய்தியைத்தான் நாம் இந்த ஊரில் தௌஹீத் ஜமாத் என்ற பெயரில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அழகிய இனிமையான இந்த மார்க்கத்தில் நபிமார்களுக்கு கூட அவர்கள் விரும்பியதை செய்ய முடியாது, அவர்கள் நினைத்ததை பேசிட முடியாது, அவர்கள் நினைத்ததை மார்க்கம் என்று சொல்லிட முடியாது. அவர்கள் கூட வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், அவருடைய கடமை என்ன? அவர்களுக்கு சொல்லப்பட்டவைகளை அப்படியே எடுத்து வைப்பதை தவிர அவர்களுக்கு வேறு கடமை இல்லை. அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்தில் சொல்லும் போது வலவ் தகவல் அலைனா பஅல் அகாவில் லா அகதுனா மின்ஹு பில் யமீன் ثم لقطعنا منه الوتين فما منكم من أحد عنه عاجزين. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் எச்சரிக்கை விடுக்கின்றான், நபியே, நாம் சொல்கின்ற இந்த மார்க்கத்தில் நீ கூட்டியோ குறைத்தோ சொன்னால் உன்னை வரக்கலத்தால் பிடித்து உன்னுடைய பிடரி நரம்பை அறுப்பேன் என்று நபிகளாரை பார்த்து அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். நபிகளாருக்கு இந்த எச்சரிக்கை என்றால் எமது முன்னோர்கள் யார் இந்த மார்க்கத்தில் விளையாடுவதற்கு? அதே போன்று இமாம்களாக இருக்கட்டும், அதே போன்று எமது பெற்றோராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னவைக்கு எதிராக அவர்கள் சொல்லியிருந்தால் அவைகளை தூக்கி எமது முதுகுக்கு பின்னால் வீசிவிட்டு அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொல்கின்றானோ அதை மாத்திரம்தான் நாம் எடுத்து நடக்க வேண்டும். அவ்வாறு எடுத்து நடக்கின்ற நேரம் தான் எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். அப்படி இல்லாவிட்டால் நாம் நாளை மறுமை நாளையில் மாட்டிக்கொள்வோம். அதே போன்று நாம் இந்த தவா பிரச்சாரத்தை இந்த ஊரில் மேற்கொள்கின்ற நேரம் எங்களை குழப்பவாதிகள் என்றும் அல்லது சமூகத்துக்கு ஒவ்வாதவர்கள் என்றும் அதே போன்று நாம் நாகரிகம் தெரியாதவர்கள் என்றும் விமர்சிக்கப்படுகின்றோம். அவ்வாறு நீங்கள் எல்லாம் அவ்வாறு எங்களை விமர்சித்தால் நாம் அது ஒரு பொருட்டாக கூட கணக்கெடுப்பதில்லை. ஏனென்றால் உண்மையான ஒரு மூமின் எப்படி அவன் ஒரு பாவத்தை கண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி. அவன் ஒரு பாவத்தை கண்டால் இஸ்லாத்திலே வேணாம் என்று சொன்னது அல்லது இஸ்லாத்திலே புதிதாக உருவாக்கிய ஒன்று, அவ்வாறான ஒரு செயலை அவன் கண்டால் அவன் அவனுடைய கையால் தடுக்க வேண்டும். கையால் தடுப்பதற்கு அவனுக்கு சக்தி இல்லை என்றால் அவன் அவனுடைய நாவினால் தடுக்க வேண்டும். அதற்கும் அவன் சக்தி இல்லை என்றால் அவன் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு படித்து தருகின்றார்கள். இந்த மாதிரியான செய்திகள் எங்களுக்கு என்ன வழங்குது? சத்தியத்தை மாத்திரம்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் மார்க்கம் எதை சொல்லியிருக்கின்றார்களோ அவைகளைத்தான் நாம் மார்க்கமாக பின்பற்ற வேண்டும். இதற்கு மாறாக யார் யாரெல்லாம் புதிதாக இந்த மார்க்கத்தில் ஊர்வலமை என்றோ அல்லது எந்த பெயரை வைத்துக் கொண்டு உருவாக்கினாலும் அவைகளுக்கு எந்த பெருமதியும் இல்லை, அவைகளுக்கு எந்த கூலியும் வழங்கப்பட மாட்டாது. அதே போன்று இவ்வாறான பாவமான செயல்களை காண்கின்ற நேரம் நாம் வாய் பொத்தி மௌனியாக இருக்கக்கூடாது, அவைகளை தடுக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம். இவ்வாறு செய்யாது
சேத்தில் நாட்டிய கம்பு போன்று அதுவும் சரி இதுவும் சரி என்று இருக்கின்ற நேரம் அல்லாஹ்விடத்தில் நாம் மாட்டிக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா சூரா நிசாவிலே 144வது வசனத்திலே சொல்கின்றான், வகத் நஸல அலைக்கும் ஃபில் கிதாபி அன் இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ இஸ்தஹ்ஸவு பிஹா ஃபலா தக்உது மஅஹும். அல்லாஹ்வுடைய வேதம் இறங்கிவிட்டது. இந்த வேதத்தில் கூறப்பட்டுள்ள வசனங்களுக்கு மாற்றமாக யாரெல்லாம் நடக்கின்றார்களோ, இந்த வேதத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகளை மார்க்க விடயங்களை யாரெல்லாம் பரிகாசமாக எடுத்துக்கொள்கின்றார்களோ அவர்களுடன் நீங்கள் அமர வேண்டாம், ஒன்றாக இருக்க வேண்டாம். அவர்களுடன் நீங்கள் அமர வேண்டியது வரைக்கும் ஹத்தா யகூலு ஃபீ ஹதீஸின் கைரிஹி, அவர்கள் வேறொரு விடயத்தின் பக்கம் திரும்பும் வரைக்கும் அவ்வாறான பாவமான விஜயத்தான அல்லாஹ்வும் ரசூலும் காட்டித் தராத செயலில் உட்கார வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா எங்களை எச்சரிக்கின்றான். அவ்வாறு நாங்கள் உட்கார்ந்தோம் என்றால் இன்னக்கும் இலன் மித்லுகும், அப்படி நீங்க உட்கார்ந்தால் பாவம் செய்யலாட்டியும் பாவம் செஞ்சாக்களோட புண்ணியத்துக்காக வேண்டி பாவம் செய்தவர்களாக நாங்களும் கணிக்கப்படுவோம். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இவர்களை முனாஃபிகீன்களுடனும் காஃபிர்களுடனும் சேர்த்து ஒன்று நரகத்தில் ஒன்று சேர்ப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சொர்க்கம் தான் எங்கள் இலக்கென்றால் யாரையும் அஞ்சாது குர்ஆனும் ஹதீஸும் எதை சொல்கின்றதோ அதுதான் மார்க்கம், அதைத்தான் நான் பின்பற்றுவேன். இதற்கு அப்பால் எந்த பெரிய அவுலியா சொன்னாலும் அதை நான் மார்க்கமாக எனக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்கின்ற அந்த கொள்கையை, அந்த சிந்தாந்தத்தை எங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு வாழுகின்ற நேரம் தான் இந்த உலகத்தில் உண்மையான முஸ்லிமாக வாழ முடியும். அப்படி இல்லாவிட்டால் சேத்தில் நாட்டி கம்பு போன்று வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் வருகின்ற ஒவ்வொரு சிக்கல்களிலும் அங்கே இங்கே மசைந்து கொடுத்துக் கொண்டு கார்ட்போர்ட் முஸ்லிம்களாக பேராளோ முஸ்லிம்களாக வாழ்ந்து விட்டு செல்வோம். அவ்வாறு வாழ்ந்து விட்டு சென்றால் எங்களுக்கு நாளை மறுமையில் தப்பிடலாமா? அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், பாருங்கள், யௌம துகல்லபு வுஜூஹும் ஃபின்னார், நாளை மறுமை நாளையில் அவர்களுடைய முகங்கள் போட்டு புரட்டப்படும். யாருடைய முகம்? இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கின்றோம். இந்த உலகத்தில் வாகனம் ஒன்று வாங்கும் பொழுதும் கூட வாகனத்தை நாங்கள் அக்கு வேறு ஆணி வேறு தேடி பார்க்கின்றோம். வீடொன்று கட்டும்போது கூட அந்த வீடை எந்த பாசை கொண்டு கட்டினால் சரியாக கட்டலாம் என்று தேடுகின்றோம். இவ்வாறு ஒவ்வொன்றையும் நாங்கள் இந்த உலகத்தில் பார்த்து பார்த்து செய்கின்ற நேரம் மார்க்கம் வருகின்ற நேரத்தில் அவர் இவர் செஞ்சதெல்லாம் மார்க்கமாக செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் இப்படித்தான் செய்தார் என்று சொன்னால் தட்டி கழிக்கின்றீர்கள், கணக்கெடுக்காமல் இருக்கின்றீர்கள், எங்களை குழப்பவாதிகள் என்று நீங்கள் முத்திரை குத்துகின்றீர்கள். நாளை மறுமை நாளையில் உங்களுடைய முகங்கள் இப்படிப்பட்டவருடைய முகங்கள் போட்டு புரட்டப்படும் அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், யா லைத்தனா அத்தஅனல்லாஹ வ அத்தஅன ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் மாத்திரம் பின்பற்றி இருக்க கூடாதா என்று அவர்கள் சொல்வார்கள். வகாலு, இன்னும் அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா இன்னா அத்தஅனா சாதத்னா வ குபரானா, நாங்கள் எங்களுடைய தலைவர்களையும் பெரியோர்களையும் முன்னோர்களையும் அவுலியாக்களையும் இமாம்களையும் பின்பற்றி விட்டோம். அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் என்று நாளை மறுமை நாளையில் நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுமான தூதரும் காட்டி தந்த வழிக்கு மாற்றமாக செயற்படுகின்ற நேரம் இவ்வாறு கூறி புலம்பிவிட்டு ரப்பனா ஆத்திஹிம் லிஃபைனி மினல் அதாப் வல் அன்ஹும் லஅனன் கபீரா, யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ 2 மடங்கு அதாபை கொடுப்பாயாக, அவர்களை நீ சபிப்பாயாக என்று அந்த தலைவர்களையும் பெரியோர்களையும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் காட்டி கொடுத்து அங்கலாய்ப்போம். அன்புக்குரியவர்களே, நான் என்ன சொல்ல வருகின்றேன்? நாம் இந்த உலகத்தில் 100 வருடம் வாழப் போகின்றோமா? அல்லாஹ் தஆலா எங்களை மரணிக்க செய்துவிட்டு மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்க செய்வானா? எங்களுக்கு இருக்கின்ற சொற்ப காலம், குறுகிய காலம், நாங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து அந்த நோக்கத்தில் நாங்கள் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் அவனையும் இவனையும் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி வல்லவனுடைய
வார்த்தைகளை வகையை புறக்கணித்து விட்டு வாழ்கின்றோம். அற்ப இன்பங்களுக்காக வாழ்கின்றோம். இவைகள் எல்லாம் நாளை மறுமை நாளையில் எங்களுக்கு எந்த பயனும் அளிக்கப் போவதில்லை. இவ்வாறு புலம்பக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து விடக்கூடாது. அதனால் இன்றைய இஜ்திமாஊடாகவும் நாங்கள் இது மாதிரியான தகவல்களை செய்திகளை தான் உங்களுக்கு பகிர இருக்கின்றோம். இதிலே நீங்கள் அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து இன்று நடக்க இருக்கின்ற சொற்பொழிகளூடாக பிரயோஜனம் அடைவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில் காலம் இடம் கொடுக்காததால் என்னுடைய வரவேற்புரையை முடித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்வில் இணைந்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். வாசதாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். வரவேற்புரை மற்றும் தலைமை உரையை நிகழ்த்தி சென்ற ஷேக் ஹஃபீதுddin மசூதி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய இந்த மாநாட்டில் ஷேக் ஆதில் ஹசன் அவர்களின் சிறந்த சமூக உருவாக்கத்தில் மாணவர் ஆசிரியர் பெற்றோர் பங்களிப்பு என்ற உரையும், ஷேக் அப்துல் வதூத் ஜிப்ரி அவர்கள் சமூக ஒற்றுமையும் நன்மையை தீமையை தடுத்தலும் என்ற தலைப்பின் கீழான 2 உரைகள் இடம்பெற இருக்கின்றது. நம்முடைய வரவேற்புரையையும் தலைமை உரையையும் தொடர்ந்து ஷேக் அப்துல் வதூத் ஜிப்ரி அவர்களை இந்த இடத்திற்கு அழைக்கின்றேன். சமூக ஒற்றுமையும் நன்மையை தீமையை தடுத்தலும் என்ற தலைப்பின் கீழ் உரை வழங்குவதற்காக வேண்டி الحمدلله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பகிரங்கமான இந்த இடத்திலே எல்லா மக்களும் கலந்து கொள்ளக்கூடியவாறாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த இஜ்திமா மிக பயனுள்ளது என்ற நல்ல செய்தியை நான் முதலாவதாக சொல்லிக்கொள்கிறேன். பள்ளிவாசல்கள் என்று வரும்போது சிலருக்கு அங்கே பிரவேசிக்க முடியாது. ஊர் பிரச்சனை, சமூக பிரச்சனை, தன்மான பிரச்சனை, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் இது ஒரு பொது சந்தை. இந்த இடத்துக்கு யாரும் வரலாம், எப்படியும் வரலாம், எப்பொழுதும் வரலாம். அதனால் இந்த ஏற்பாட்டாளர்களுடைய இந்த ஏற்பாடு மிகச்சிறப்பானது என்பதை நான் சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சமூக ஒற்றுமையும் நன்மையை ஏவி தீமையை தடுத்தலும் என்ற இந்த தலைப்பு இருக்கின்றதே, இது கண்டிப்பாக அடிக்கடி பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. இது போன்ற பெரிய முஸ்லிம் கிராமங்களிலே கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. ஏனென்றால் இன்று தாவாவுடைய இந்த நிகழ்ச்சிகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது இந்த சமூக ஒற்றுமை என்ற ஒரு வார்த்தையை வைத்துத்தான் நமக்கு எதிராக இன்று சமூகம் செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம்.
சமூக ஒற்றுமையை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை சிந்திப்பதற்கு பதிலாக தம்முடைய நாட்டு நடப்பின்படியும் தம்முடைய சிந்தனை போக்கின்படியும் தான் பேசுகிறார்கள். சமூக ஒற்றுமையை பேசக்கூடிய எவராவது குர்ஆனிலே இன்ன வசனத்துக்கு அமைய சமூக ஒற்றுமை என்றோ, ஹதீஸிலே நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்பதற்கு அமைய சமூக ஒற்றுமை என்றோ பேசுவதை நாம் காண முடியவில்லை. எடுத்ததுக்கெல்லாம் சமூக ஒற்றுமை என்று சொல்கிறார்கள். இந்த சமூக ஒற்றுமை பேசுகிறார்களே, இப்படியானவர்கள் இந்த சமூக ஒற்றுமைக்காக இவர்கள் பயன்படுத்துகின்ற முக்கியமான ஒரு திருமறை வசனம் இருக்கின்றது. அந்த வசனம் எப்படி என்று சொன்னால், இடத்துக்கு ஏற்ற அளவுக்கு நிறங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒன்றுதான் என்று நாம சொல்லலாம். அதாவது ஒவ்வொருவரும் இடத்துக்கு ஏற்ற அளவுக்கு நிறங்களை மாற்றிக்கொள்வார்கள். அதுபோல ஏனென்றால் இது வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, 3வது அத்தியாயத்தின் 103வது வசனம். இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றிக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனம் தான் இது. இந்த வசனத்திலே பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறு என்பதை இவர்கள் ஒற்றுமை என்று மொழிபெயர்க்கிறார்கள். ஒற்றுமை என்னும் கயிற்றை பலமாக பற்றிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் கயிற்றை பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். ஒற்றுமை என்னும் கயிற்றை பலமாக பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். குர்ஆனில் அப்படி வரவில்லை. குர்ஆனில் இடம் வருவது வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றிக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லுகிறார்கள். இந்த ஒற்றுமை என்னும் கயிறு என்பதை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் என்றால், ஒரு பள்ளிவாசல்ல நிர்வாக சபை தெரிவு வருகிறது. இப்ப அதற்காக 2 சாரார் போட்டி போடுகிறார்கள் அந்த நிர்வாகத்தில் தலைமத்துவத்துக்கு. இப்படி போட்டி போடுற நேரத்தில் ஒவ்வொரு சாராரும் தங்களுக்கு சார்பாக மக்களை திருப்பிக் கொள்வதற்காக இந்த வசனத்தை பயன்படுத்துவார்கள். நாம் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், அல்லாஹ் தஆலா ஒற்றுமையின் கயிற்றை பற்றி பிடிக்குமாறு குர்ஆனில் சொல்லுகிறார் என்றெல்லாம் சொல்லி இந்த வசனத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். அதே போல தேர்தல் வருகின்றது. இதோ இப்பொழுது இந்த அடுத்த மாசம் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல். இந்த தேர்தலில் ஒவ்வொரு கட்சிக்கும் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அந்த முஸ்லிம்கள் முஸ்லிம் சமுதாயத்துக்கு, முஸ்லிம் கிராமங்களுக்கு வந்து மேடை போட்டு பேசுகின்ற நேரத்தில் இந்த வசனத்தை அவர்கள் பாடப்பட்டுக் கொள்கிறார்கள். அரசியல்வாதிகளுக்கு குர்ஆனும் ஹதீஸும் தெரியாது என்பது, குர்ஆன் ஹதீஸ் என்பதில் மிக அவர்கள் பலகீனம் என்பது எப்படி இருந்தாலும் கூட இந்த வசனத்தை மறந்து விட மாட்டார்கள். இந்த வசனத்தை சொல்லி பார்த்தீர்களா, நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள், ஒற்றுமை என்னும் கயிற்றை பலமாக பற்றிக் கொள்ளுமாறு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் என்று சொல்லி அவர்கள் பேசுவார்கள். இப்படி எங்கு பார்த்தாலும் இந்த திருமறை வசனத்தை ஒற்றுமை என்னும் கயிறு, ஒற்றுமை என்னும் கயிறு என்றுதான் மக்கள் பேசுகின்றார்கள். சகோதரர்களே, இந்த வசனத்தை ஒற்றுமை என்னும் கயிறு என்று மொழிபெயர்ப்பது முற்றிலும் பிழை. இந்த வசனத்துக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் கயிற்றை பலமாக பற்றிக் கொள்ளுங்கள். ஹப்லுல்லாஹ், அல்லாஹ்வின் கயிறு என்றால் என்ன? அந்த கயிறு என்று சொன்னால் குர்ஆனும் ஹதீஸும் தான் அல்லாஹ்வுடைய கயிறு. அதாவது அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே உதாரணங்களை கொண்டு, உவமானங்களை கொண்டு, சம்பவங்களை கொண்டு, சரித்திரங்களை கொண்டு, இப்படி பலவாறாக அல்லாஹ் தஆலா மக்களுக்கு உண்மைகளை தெளிவுபடுத்துகின்றான், சத்தியத்தை தெளிவுபடுத்துகின்றான். அப்படி தெளிவுபடுத்துகின்ற இடத்திலே இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு உவமானத்தை சொல்கிறான். என்னது? அல்லாஹ்வின் கயிற்றை பலமாக பற்றிக் கொள்ளுங்கள் என்றால் அர்த்தம் என்ன? இப்ப இந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து ஒரே கயிற்றை பற்றி பிடித்து இழுத்தால் அனைவரும் இழுக்கின்ற விஷயத்திலே ஒற்றுமையாகிவிட்டார்கள்.
ஒரு கயிற்றை பிடித்து இழுக்கின்ற போது ஒரு மரத்தை வெட்டுவதற்கோ அல்லது கடலில் இருக்கின்ற ஒரு வள்ளத்தை இழுப்பதற்கோ ஒரு தோணியை இழுப்பதற்கோ ஒரு கயிற்றை எல்லோருமாக சேர்ந்து இழுத்தால் அந்த கயிற்றை இழுப்பதிலே எல்லோரும் ஒன்றுபட்டு விட்டார்கள். ஒரு மரத்தை விட்டு வீழ்த்துவதிலே ஒரு கூட்டம் சேர்ந்து கயிற்றை இழுத்தால் அவர்கள் எல்லோரும் இழுப்பதிலே ஒன்றுபட்டு விட்டார்கள். கயிற்றை பிடிப்பதை கொண்டு ஒன்றுபட்டு விட்டார்கள். இந்த உபமானத்தை அல்லாஹ் எதற்கு சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் நபியுடைய சுன்னாவையும் நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும். எப்படி பற்றி பிடிக்க வேண்டும் தெரியுமா? ஒரு கயிற்றை எல்லோரும் சேர்ந்து பிடித்து இழுத்தால் அந்த கயிற்றை இழுப்பதிலே நீங்கள் எல்லோரும் எப்படி ஒற்றுமைப்படுவீர்களோ, எல்லோரும் எப்படி ஒன்றுபடுவீர்களோ அதுபோல ஒன்றுபட்டு அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் நபியுடைய சுன்னாவையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதுதான் இதனுடைய விளக்கம். அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் குர்ஆனை பார்ப்பதும் இல்லை, குர்ஆனுக்கு விளக்கமான தஃசீர்களை பார்ப்பதும் இல்லை. தஃசீர்கள் சொல்லுவது என்ன? அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் அல்லாஹ்வுடைய குர்ஆனும் நபியுடைய சுன்னாவும் தான் என்றதை இங்கு அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் இதற்கு விளக்கம் என்பதை ஆணித்தரமாக சொல்வதற்கு இந்த ஆயத்துடைய பின்பகுதி நமக்கு சொல்லுகின்றது. எப்படி? வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு புரிந்திருக்கின்ற அருட்கொடையை நீங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஏன்? இது குந்தும் மஅதான், நீங்கள் பகைவர்களாக இருந்து கொண்டிருந்தீர்கள். கடந்த காலத்திலே ஒரு நபி வருவதற்கு முன்னதாக, ஒரு நபியுடைய வழிகாட்டல் உங்களுக்கு கிடைப்பதற்கு முன்னதாக நீங்கள் ஒவ்வொருவரும், நீங்கள் எல்லோரும் ஆளுக்கால் பகைவர்களாக இருந்து கொண்டிருந்தீர்கள். ஃபஅல்லப பைன குலூபிக்கும், அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தீனை கொண்டு, அல்லாஹ்வுடைய குர்ஆனை நபியாவுடைய சுன்னாவையும் கொண்டு உங்களது உள்ளங்களுக்கு இடையிலே அல்லாஹ் ஒற்றுமையை ஏற்படுத்தி விட்டான், இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி விட்டான். ஃபஅல்லப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹதும் பினிஅமதிஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அருட்கொடையை கொண்டு நீங்கள் சகோதரர்களாக ஆகிறீர்கள். இங்கு அல்லாஹ் தஆலா நிஅமத் என்று சொல்கிறானே, ஃபஅஸ்பஹதும் பினிஅமதிஹி இஹ்வானா, அவனுடைய நிஅமத்தை கொண்டு, அவனுடைய அருட்கொடையை கொண்டு நீங்கள் சகோதரர்களானீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றானே. நிஅமத் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தீன், அதான் நிஅமத். அல்லாஹ்வுடைய தீன் என்றால் அல்லாஹ்வுடைய குர்ஆனும் நபியுடைய சுன்னாவும் தான் அல்லாஹ்வுடைய தீன். அந்த தீனை கொண்டுதான் நீங்கள் சகோதரர்களானீர்கள். அதாவது ஃபஅஸ்பஹதும் பினிஅமதிஹி இஹ்வானா வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃரத்தின் மினன் நார் ஃபஅன்கதகும் மின்ஹா, நீங்கள் நரகத்தின் விளிம்பிலே இருந்து கொண்டிருந்தீர்கள். எப்படி? ஒரு நபி வருவதற்கு முன்னதாக, அந்துடைய நபியுடைய வருகைக்கு முன்னதாக சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை தெரியாமல் இருந்த அந்த காலத்திலே நீங்கள் நரகத்தின் விளிம்பிலே இருந்து கொண்டிருந்தீர்கள். ஃபஅன்கதகும் மின்ஹா, அல்லாஹ் தஆலா அதனை விட்டு உங்களை பாதுகாத்தான். அந்த நபியுடைய வருகையை கொண்டு ஒரு உண்மையான தீனை உங்களுக்கு அவன் தெளிவாக அந்த நபியை கொண்டு அவன் அறிமுகப்படுத்தியதை கொண்டு அவன் உங்களை அந்த நரகத்தை விட்டு பாதுகாத்தான். கதாலிக யுபையினுல்லாஹு லக்குமுல் ஆயாத்தி லஅல்லக்கும் தஹ்ததுன், நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இவ்வாறுதான் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, இந்த திருமறை குர்ஆன் வசனம் ஒற்றுமை என்பதற்கு சொல்லக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் நபியுடைய சுன்னாவையும் நீங்கள் பலமாக பற்றிக் கொள்ளுங்கள். அப்படி பற்றிக் கொண்டால் நீங்கள் ஒருபோதும் வழித வர மாட்டீர்கள் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் நமக்கு இந்த இடத்திலே சொல்கின்றது. அதனால் ஹப்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய குர்ஆன், நபியுடைய சுன்னா, இவைதான் அல்லாஹ்வுடைய ஹப்ல்,
அல்லாஹ்வுடைய கயிறு என்பதை அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் எங்கு பார்த்தாலும் இந்த திருமறை குர்ஆன் வசனத்தை அல் குர்ஆன் சுன்னா அமைப்பில் இருக்கின்றவர்கள் மட்டும்தான் இப்படியாக விளக்கம் தருவார்கள். இந்த விளக்கத்தை நீங்கள் வேறு எங்கு கேட்டு பார்த்தால் இந்த விளக்கம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு கேட்டு பாருங்கள். நிறைய ஃபத்வாக்களை கேட்பீர்கள், நிறைய பயான்களை கேட்பீர்கள், யூடியூப்ல வாட்ஸ்அப்ல நீங்கள் நிறைய பயான்களை கேட்பீர்கள், இப்படி பொது மேடைகளில் பயான்களை கேட்பீர்கள். எங்கு பயான் செய்தாலும் இந்த திருமறை வசனத்துக்கு இப்படியான விளக்கத்தை தருவதென்றால் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களால் மட்டும்தான் இந்த விளக்கத்தை தர முடியும். காரணம் என்ன? ஏனையவர்களுக்கு இப்படியான ஒரு விளக்கம் தெரியாது. இந்த ஆயத்தை இந்த கண்ணோட்டத்தோடு மற்றவர்கள் பார்ப்பதில்லை என்பதை இங்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக நாம் பார்ப்போம். ஒற்றுமை என்பது எதனை கொண்டு சாத்தியப்படும் என்பதை நான் இந்த இடத்திலே நாம் விளங்க வேண்டும். அல் குர்ஆன் 9வது அத்தியாயத்தின் 71வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத். மூமீனான ஆண்களும் மூமீனான பெண்களும் தங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் உற்ற தோழர்களாக, உற்ற நேசர்களாக, உற்ற சகோதரர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சகோதரத்துவம் அவர்களுக்கு மத்தியிலே எதன் மூலமாக நிலைநாட்டப்படுகின்றது? யஅ்முரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கரி வ யுகீமூன ஸலாத்த வ யுஊதூன ஸகாத்த வ யுதீஊன அல்லாஹ வ ரசூலஹு. அல்லாஹ் தஆலா மூமின்கள் முஸ்லிம்களுடைய ஒற்றுமைக்கான அடையாளத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதிலே முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா? நன்மையை ஏவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள், தீமையை தடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். முஸ்லிம் சமுதாயத்திலே ஒற்றுமை வர வேண்டுமாயிருந்தால் நன்மையை ஏவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதன் மூலமாகத்தான் ஒற்றுமை வர முடியும். எப்படி? வயுகீமூன ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள், வயுஊதூன ஸகாத்த, ஸகாத்தையும் நிறைவேற்றுகின்றார்கள், வயுதீஊன அல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் வழிபடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். சகோதரர்களே, எல்லா மக்களும் சேர்ந்து தொழுகையில் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறோமோ, எல்லா மக்களுக்கு மத்தியிலும் பாரபட்சம் இல்லாமல் ஜகாத் எப்படி நிலைநாட்டப்படுகின்றதோ, எல்லா மக்களும் அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் வழிபடுகின்ற விஷயத்திலே எப்படி ஒற்றுமையாக இருக்கின்றார்களோ அதே போலதான் நன்மையை ஏவுவதிலும் தீமையை தடுப்பதிலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கு சொல்லிவிட்டு இறுதியாக என்ன சொல்றார் தெரியுமா? உலாஇக ஸயர்ஹமுல்லாஹ், இத்தகையவர்களுக்கு தான் அல்லாஹ் அருள் புரியக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, நன்மையை ஏவுவதை கொண்டும் தீமையை தடுப்பதை கொண்டும் தான் ஒற்றுமை நிலைநாட்டப்பட முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் ஊடாக நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றான். இப்பொழுது நாம் இந்த நாட்டிலே பார்க்கின்றோம், பல தாவா இயக்கங்கள் இருக்கின்றன, பல தாவா அமைப்புகள் இருக்கின்றன. அது ஒவ்வொன்றுடைய பெயரையும் நான் தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் என்னென்ன தாவா அமைப்புகள் இந்த நாட்டிலே செயல்படுகின்றன என்பது உங்களுக்கு தெரியும். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றேன். இந்த ஒளிவாங்கியை எங்கிருந்தெல்லாம் பேஸ்புக் லைவ்லே பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன். அதாவது, இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த அமைப்புகளிலே, இந்த இயக்கங்களிலே, இந்த ஜமாத்துகளிலே எந்த ஜமாத்து தீமையை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது? நன்மையை ஏவுவதாக சொல்லிக் கொள்கிறார்கள், ஆனால் தீமையை தடுப்பதாக எந்த ஜமாத் இருக்கின்றது? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அதாவது, தீமையை தடுக்கின்ற விஷயத்திலே குர்ஆன் சுன்னா அமைப்பில் இருக்கின்ற நமது ஜமாத் இருக்கின்றது, இந்த ஜமாத் தான் தீமையை தடுக்கின்றது. இதை தவிர வேறு எந்த ஜமாத்தும் தீமையை தடுப்பதில்லை. அதில் ஒரு ஜமாத்தை எடுத்துக்கொண்டால்
அவர்கள் எதுவரைக்கு தீமையை தடுப்பதில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கின்றது. அவருடைய தௌவாவுக்கு ஒரு அஜெண்டா, 6 நம்பர்கள், அந்த நம்பர்களோடு அவர்களுக்கு ஒரு அஜெண்டா. அந்த அஜெண்டாவில் ஒரு சிலபஸை எப்படி பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்களோ அதுபோல் அவர்களுக்கு ஒரு சிலபஸ். அந்த சிலபஸ்ல துனியா ஆகிராவுடைய வெற்றி, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுவதும் மட்டும்தான் இருக்கின்றது என்று சொல்வார்கள். ஆனால் அதை விளக்க மாட்டார்கள், அதை தெளிவுபடுத்த மாட்டார்கள். துனியா ஆகிராவுடைய வெற்றி அல்லாஹ்வுக்கு வழிபடுவதும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுவதும் தான் இருக்கின்றது என்று சொன்னா, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதும் அவருடைய ரசூலுக்கு வழிபடுவது என்றால் எப்படி, அது எப்படி என்பதை சொல்ல வேண்டும், அதை தெளிவுபடுத்த வேண்டும். அப்ப நாம என்ன சொல்கிறோம்? இன்று நாம சொல்வது என்னது? இதைத்தான் சொல்லுகிறோம். அதையுள்ளாக வாத்தியுர் ரசூல, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுங்கள் என்று நாம சொல்லுகிறோம் அல்லவா? இதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனா நாம செயல்படுத்துறோம். ஆனா எப்படி செயல்படுத்துறோம்? நன்மையை ஏவுகிறோம், தீமையை தடுக்கிறோம். ஆனா நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுவதும் தான் இன்மை மறுமை வெற்றி, துனியா ஆகிராவுடைய வெற்றி என்று சொல்லுகின்றவர்கள் தங்களுடைய பேச்சிலே ஆக குறைந்தது மதுவுக்கு எதிராக பேச மாட்டார்கள், கொலைக்கு எதிராக பேச மாட்டார்கள், கொள்ளையடிப்பதற்கு எதிராக பேச மாட்டார்கள், வியாபாரத்தில் அளவை நிறுவை மோசடி செய்வதற்கு எதிராக பேச மாட்டார்கள். ஆக குறைந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சவால் தான் இந்த போதை வசதி. மாணவர்களுக்கு மத்தியிலே அது ஊடுருவிவிட்டது, பாடசாலைகளுக்குள்ளே ஊடுருவிவிட்டது. அப்படியான ஒரு பயங்கரமான பாவம் தான் இந்த போதை வசதி. இந்த போதை வஸ்துகளை பற்றி கூட பேச மாட்டார்கள், எதுவும் பேச மாட்டார்கள். அவர்களுக்கு போடப்பட்டு அஜெண்டா இருக்குது, அந்த அஜெண்டாவுக்கு மட்டும் நின்று கொள்வார்கள். இது ஒரு தாவா என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு தாவாவா? இல்லை. எது தாவா? நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். இந்த இரண்டையும் ஒரே அமைப்பிலே செய்தால்தான் அது தாவாவாக ஆக முடியும். இன்னும் ஒரு சாரார் தவா செய்கிறார்கள். அதில் என்ன தவா செய்கிறார்கள்? சமூக பிரச்சனை, சமூக ஒற்றுமை என்று சொல்கிறார்கள். நாம் இன்றைக்கு இந்த நவீன காலத்திலே நமது எல்லா பிரச்சனைகளையும் நாம் சமூக ரீதியாக இனங்காண வேண்டும் என்று சொல்கிறார்கள். எந்த இடத்திலேயாவது அவர்கள் இன்று மக்கள் செய்யக்கூடிய ஷிர்க்குகளை பற்றி பேசுகிறார்களா? தர்கா வழிபாட்டுக்கு எதிராக பேசுகிறார்களா? தரீக்காவுடைய நடைமுறைகளுக்கு எதிராக பேசுகிறார்களா? இன்று தரீக்கா என்ற பெயரிலே இஸ்லாத்திலே இல்லாத மிக பயங்கரமான பாவ செயல்கள் எல்லாம் செய்கின்றார்கள். அப்படியான பாவங்களை செய்கின்ற அந்த தரீக்காக்களுக்கு எதிராக பேசுகிறார்களா? யாரு இவங்க? எல்லாம் நவீன பேசுகின்றவர்கள், நவீன தாவா பேசுகின்றவர்கள், மாணவர்களுடைய முன்னேற்றங்களை பேசுகின்றவர்கள், மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கை பேசுகின்றவர்கள். அவர்கள் பேசும்போது குர்ஆனும் ஹதீஸும் தான் எங்களுடைய அடிப்படை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி சொல்லுகின்றவர்கள் எப்பொழுதாவது அவர்களுடைய அஜெண்டாவிலே அவர்கள் பித்அத்துக்கு எதிராக பேசுகிறார்களா? பேச மாட்டார்கள். அவருடைய அஜெண்டாவிலே தரீக்காக்களுக்கு எதிராக பேசுகிறார்களா? பேச மாட்டார்கள். அவருடைய அஜெண்டாவிலே ஷிர்க்குக்கு எதிராக பேசுகிறார்களா? பேச மாட்டார்கள். சகோதரர்களே, நாம் எல்லாம் ஒரு காலத்தில் எந்த அளவுக்கு இருந்தோம் தெரியுமா? நான் ஓதிய மதரசாவிலே நான் ஷிர்க்கை செய்யக்கூடிய ஒருவனாகத்தான் இருந்தேன். வீடு வீடாக போய் ஷிர்க்கு செய்கின்றவனாக இருந்தேன். அது என்ன? மௌலிதுகள் ஓதுவது. மதரசா மாணவர்களுக்கு மௌலித் ஓதுவது அவர்களுக்கு அதாவது சைட் பிசினஸ், மேலதிக வருமானம். எப்படி? வீட்டில் இருந்து செலவுக்கு பெற்றோர்கள் அனுப்பக்கூடிய பணம் போக மேலதிக வருமானமாக அவர்கள் மௌலிதுகள் கத்தங்கள் ஓதப்போ நடத்துல கிடைக்கின்ற ஹதியாக்களை கொண்டு அவர்கள் அவருடைய மேலதிக வருமானங்களை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அப்படியான இடங்கள்ல நான் ஹதீபாக கொழும்பு முகத்துவாரம் பள்ளிவாசல்லே சேர்ந்து சுமார் 6 மாதங்கள் கழிந்ததற்கு பின்னால் ஒரு வீட்டிலே ஹசன் ஹுசைன் மௌலிது ஓதுவதற்காக நான் அழைக்கப்பட்டேன். அந்த இடத்துக்கு எனக்கு தௌஹீது கிடைத்தது இது போன்ற இடங்களால் தான். சும்மா தௌஹீது கிடைக்கல.
நான் இந்த தௌஹீதுக்காரர்களை தேடி போய் அவர்களுடைய ரியால்களுக்கும் தீனார்களுக்கும் திர்ஹமுக்கும் பின்னால் போகவில்லை. எங்களுக்கு தௌஹீது கிடைத்த காலத்திலே இந்த நாட்டு மக்களுக்கு ரியால், தீனார், திர்ஹம் ஒண்ணுமே தெரியாது. அந்த காலம் என்ன? 80க்கு முன்னால 1974 75 காலம். அந்த காலத்துல ஒரு வீட்டுக்கு போய் ஹசன் ஹுசைன் மௌலிது ஓதி முடிக்கும் போது அந்த வீட்டில் உள்ளவர்கள் ஒரு சைக்ளோஸ்டைப் பண்ணப்பட்ட ஒரு பேப்பரை கையில கொண்டு வந்தாங்க. ஒரு டைப் பண்ணப்பட்ட பேப்பர். மௌலிது கிதாப் முடிச்சு, அது முடிஞ்சதுக்கு பின்னால இது அதிலே ஒரு துஆ, அந்த துஆ தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. சும்மா தமிழ் அல்ல, அரபு தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. அந்த துஆ எப்படி? அல்லாஹும்ம முனஸ்ஸில தௌராத் யௌம ஆஷூரா, அல்லாஹும்ம முனஸ்ஸில இன்ஜீல் யௌம ஆஷூரா, அல்லாஹும்ம முனஸ்ஸில ஜபூர் யௌம ஆஷூரா, அல்லாஹும்ம முனஸ்ஸில ஃபுர்கான் யௌம ஆஷூரா. என்ன? ஆஷூராவுடைய நாளில் தௌராத்தை இறக்கிய நாயனே. மக்கள் பக்தியோடு ஆமீன் சொல்லுவாங்க. ஆஷூராவுடைய நாளில் இன்ஜீலை இறக்கிய நாயனே, ஆஷூராவுடைய நாளில் ஜபூரை இறக்கிய நாயனே. இந்த மூணையும் ஆஷூராவுடைய நாளில் இறக்கலாம் அல்லது வேறு நாளிலும் இறக்கலாம். அது நமக்கு தெரியாது. அந்த வரலாறு சொல்லப்படவில்லை, குர்ஆனிலும் சொல்லப்படவில்லை. நாலாவதாக ஆஷூராவுடைய நாளில் அல் குர்ஆனை இறக்கிய நாயனே. இதை வாசி சொன்ன உடனே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. நடா இது இன்னான்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்ற அந்த வசனத்துக்கு மாற்றமாக ஆஷூராவுடைய நாளில் அல் குர்ஆனை இறக்கிய நாயனே என்று இந்த துஆவிலே ஏற்றப்பட்டிருக்கின்றது என்பதை பார்த்து நான் பயந்து விட்டேன். அதாவது ஆஷூரா இப்ப முஹர்ரம் மாதம், அது ஆஷூரா. ரமலான் முடிந்து ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ்ஜி அந்த 3 மாசமும் கழிந்து 4வது மாசம் தான் முஹர்ரம். அந்த முஹர்ரத்தின் 10வது நாள் தான் ஆஷூரா. அந்த நாளில் அல் குர்ஆன் இறக்கப்பட்டதாக இவர்கள் இயற்றி வைத்திருக்கின்றார்களே, இது எவ்வளவு அபாண்டமானது என்பதை பார்த்து பயந்தவனாக நான் ரூமுக்கு வர்றேன், பள்ளிவாசல் ரூமுக்கு வர்றேன். வந்ததுக்கு பின்னால நான் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தேன். என்னது? இனிமேல எந்த வீட்டுக்கும் மௌலிதுகளோடு போகக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டு எந்த மௌலிதை ஓதினேனோ அந்த மௌலிதை நான் ஆய்வு செய்ய தொடங்கினேன். ஆய்வு செய்து, அதாவது அதை வாசித்து அதனுடைய அர்த்தங்களை பார்க்க தொடங்கினேன். பாருங்கள் எப்படி ஆச்சரியம் என்றா, நான் லுஹருக்கு முன்னால் அந்த மௌலிதை ஓதினேன். ஓதும் போது அதில் என்ன இருக்கிறது என்பது என் சிந்தனைக்கு வரவில்லை. காரணம் என்ன? ஹதியாவுக்கு ஓதின மௌலிது, தேவைக்கு ஓதின மௌலிது அல்ல. இப்ப என்ன செய்றேன்? அப்படி எடுத்து படிப்படியாக வாசிச்சு கொண்டு போறேன். ஒரு ஹிகாயத்து வருகிறது. ஹிகாயத்துனா பைத் அல்லாத, கசீதா அல்லாத மற்றதான் ஹிகாயத். அந்த ஹிகாயத்தில் எப்படி வருது தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்ததுக்கு பின்னால சுவர்க்கத்தை சுத்தி காட்ட சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பாரம் கொடுக்கிறான். பாரம் கொடுத்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டி கொண்டு போறாங்க. சுவர்க்கத்தை சுத்தி காட்டுறாங்க. காட்டி கொண்டு போற இடத்துல ஒரு இடத்துல தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு கட்டில் ஒன்று இருக்குது. அந்த கட்டில்ல ஒரு அழகான குமரி பெண், கன்னி பெண் உட்கார்ந்து இருக்குது. அந்த பெண்ணுடைய தலையில ஒரு கிரீடம், 2 காதில 2 தோடு, கழுத்துல ஒரு சவடி. அந்த பெண்ணுடைய அழகை கண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அஅஜபத்ஹா ஹத்தா நசிய ஹவ்வா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை மலர்ந்து போற அளவுக்கு அந்த பொம்பளையில சொக்கி போயிட்டாங்களாம். யார்? ஒரு நபியை பத்தி சொல்றது. ஆரம்ப நபி, ஆரம்ப மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி இந்த ஹசன் ஹுசைன் மௌலிது வருது. அப்போ கேட்கிறாங்க, மன் ஹாதி யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இது யார் கேட்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது யாரும் இல்ல, உங்களுடைய வழித்தோன்றல்ல வரக்கூடிய கடைசி நபி ஒருவர் வருவார், அவர்தான் முஹம்மது. அவருடைய மகள் ஃபாத்திமான்னு ஒரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளை தான் இந்த பிள்ளை. இப்ப இந்த பிள்ளையோட தலையில் இருக்கிற கிரீடத்துக்கும், காதில் இருக்கின்ற தோட்டுக்கும், கழுத்தில் இருக்கின்ற சவடிக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொல்றாங்க. தலையில் உள்ள கிரீடம் என்ன தெரியுமா? முஹம்மது. 2 காதிலே உள்ள 2 தோல் என்ன தெரியுமா? ஹசன் ஹுசைன்.
கழுத்தில் உள்ள சவடி என்ன தெரியுமா? அலி. எனவே 5 பெயர்கள்: அலி, முஹம்மத், பாத்திமா, ஹசன், ஹுசைன். இஹ்ஃபல் ஹாதிஹில் அஸ்மாஅ ஃபஇன்னக சதஹதாஜு பிஹா. இந்த பெயர்களை மறந்துடாம மனசுல வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படும் என்று ஜிப்ரீல் சொல்லிட்டாங்களாம். வந்துட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு வச்சுட்டாங்க. தவறு வச்சுட்டு அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்கறாங்க, மன்னிக்கவே இல்லை. இப்பதான் அவங்களுக்கு யோசனை வருது, ஆஹா ஜிப்ரீல் சொன்னாரே இந்த 5 பேருடைய பெயர்களை மனசுல வச்சுக்கொள்ள சொல்லி அவர்களை கொண்டு கேட்போமோ என்று ஒரு முடிவெடுத்து அவர் கேட்கிறாராம், அல்லாவே முஹம்மது, அலி, பாத்திமா, ஹசன், ஹுசைன் ஆகியவர்களுடைய பொருட்டால் எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்டதும் அல்லாஹ் உடனே மன்னித்து விட்டான் என்று அந்த ஹிகாயத்தில் இருக்குது. சகோதரர்களே பாருங்க, அதாவது மௌலிதுகளுக்குள்ளே சுபஹான மௌலிதுக்கும் ஹசன் ஹுசைன் மௌலிதுக்கும் முரண்பாடு. என்ன முரண்பாடு தெரியுமா? சுபஹான மௌலிதுல வருகிறது ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால கேட்டது மட்டும்தான். ஆனா ஹசன் ஹுசைன் மௌலிதுல ஷியாக்கள் சும்மா விடுவாங்களா? உங்களுக்கு முகமது மட்டும்தானே இருக்கிறாரு, எங்களுக்கு அலி, பாத்திமா, ஹசன், ஹுசைன் எல்லோரும் இருக்கிறார்கள், அதனால நீங்க முகம்மதை மட்டும் வச்சிருக்கிறீங்க, நாங்க இட்டு கட்டுறால் முகம்மதை மட்டும் இட்டு கட்ட மாட்டோம், நாங்க எங்களுடைய அலி, பாத்திமா, ஹசன், ஹுசைன் சேர்த்து தான் இட்டு கட்டுவோம் என்று சொல்லி அவங்க இட்டு கட்டி வச்சுக்கிறாங்க. இந்த மௌலிதுகளை கண்டதுக்கு பின்னால்தான் நாம ஷிர்க் என்று விளங்கி கொண்டோம். அந்த தொடர்ல அதே தொடர்ல அடுத்த ஒரு ஹிகாயத்தில் என்ன வருதுன்னு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறங்குறாங்க. ஒரு அப்பல் கையில் எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல ஹசனும் ஹுசைனும் ரெஸ்லிங் விளையாடுறாங்க, மல்யுத்தம் பண்ணி விளையாடி கொண்டிருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, 2 பேரும் நீங்க ஃபைட் பண்ணி யார் வெத்துறாரோ அவருக்கு இந்த அப்பல் என்று சொன்னார். 2 பேரும் ஃபைட் பண்ணாங்க. ஃபைட் பண்ணினா யாரும் வெற்றி தோல்வி இல்லை, மேட்ச் ட்ரோவா போகுது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பொறுமை இல்லாம நிறுத்துங்க என்று மறுபடியும் சுவர்க்கத்துக்கு போனாராம். இன்னும் ஒரு அப்பல் எடுத்துக்கொண்டு வந்து இந்த கொடுத்தாராம். என்னமோ இந்த கார்டல்ஸ் மார்க்கெட்டுக்கு போற மாதிரி சுவர்க்கத்துக்கு போயிட்டு இன்னொரு அப்பல் எடுத்துட்டு வந்தாராம். இப்படி அந்த கிதாபில் இருக்குது. இதுக்கு பின்னால அடுத்த ஒவ்வொரு மௌலிதையும் ஆய்வு செய்து கொண்டு போற இடத்துல தான் ஷிர்க்குடைய கடலாக அந்த மௌலிதுகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எப்படி சுபஹான மௌலிதில் வருகிறது, யா சய்யித சாதாத்தி சாதாத்தி ஜிதுக காசிதா அர்ஜூ ஹிமாக்க ஃபலா துஹய்யிம் மக்ஸதி. தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே, உங்களை நாடி உங்களிடம் வந்துள்ளேன், எனக்கு நீங்கள் பாதுகாப்பு வழங்குங்கள், எனது ஆசையை நிறைவேற்றி விடுங்கள், எனது ஆசையை நீங்கள் நிராசையாக ஆக்கிவிடாதீர்கள் என்று நபியை பார்த்து பிரார்த்தனை செய்தது. அந்த கஃபாருல் ஹதாயா வத்துனூபில் மூபிகாத்தி, நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கின்றவர், நீங்கள் தான் அழித்தொழிக்கும் பாவங்களை மன்னிக்கின்றவர் என்றெல்லாம் சுபஹான மௌலிதில் இருக்கின்றது. யா வலியல் ஹஸனாத்தி யா ரபிய தரஜாத்தி கபீரன் அன்னி துருபி வாஃபுலி அன் சய்யாத்தி. அதாவது யா வலியல் ஹஸனாத்தி, நன்மைகளுக்குரியவரே, அந்தஸ்துகளுக்குரியவரே, எனது பாவங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று நபியை பார்த்து நேரடியாக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியதான செய்திகளை அங்கே பார்க்கின்றோம். அல்லாஹ்வே திருமறை குர்ஆனிலே கேட்கிறான், வமை யக்பிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எவர்தான் பாவங்களை மன்னிக்க முடியும்? அல்லாஹ் கேட்கிறார். அப்படி கேட்கின்ற அந்த வசனத்துக்கு எதிராக நபியிடத்திலே நேரடியாக பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். இது எந்த அளவுக்கு நபியுடைய வாழ்க்கைக்கு முரண்படுகின்றது என்பதை இவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லை. அதாவது நபியிடத்திலே நபியே எனது பாவங்களை மன்னித்து விடுங்கள், அழித்தொழிக்கும் பாவங்களை மன்னித்து விடுங்கள் என்று யாரெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை இதனோடு ஒப்பிட்டு பார்க்க தவறிவிட்டார்கள். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், இன்னி அதூபு இலல்லாஹி குல்ல யௌமின் மிஅத மர்ரா வதூபு இலைஹி, நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுகிறேன், நீங்களும் அவ்வாறே பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நபியே
அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதாக சொல்லுகின்ற நேரத்திலே இவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய நபியை பின்பற்றி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு பதிலாக நபியிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் இது எப்படி சாத்தியமாகும்? அது மாத்திரமல்ல, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت என்பது சய்யிதுல் இஸ்திக்பார். செய்தில் சொல்வார்கள் இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய பலதரப்பட்ட வாசகங்கள் இருக்கின்றன. அவைகளிலே முதல் தரமானதுதான் இந்த செய்துல் இஸ்திக்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் காலையிலே இதை ஓதிவிட்டு மாலை ஆகுவதற்கிடையில் மௌத்தாகினால் அவனுக்கு சுவர்க்கம், மாலையிலே ஓதிவிட்டு மறுநாள் காலை ஆகுவதற்கிடையில் மரணித்தால் அவனுக்கு சுவர்க்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இப்படி நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று நமக்கு வலியுறுத்தி ஆர்வமூட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக நபியிடத்திலே நேரடியாக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இன்று இருக்கின்ற இந்த மக்களை நாம் பார்க்கின்றோம் அல்லவா? இதை நான் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? இது லைவ் டெலிகாஸ்ட் கொடுக்கப்படுகின்றது, பேஸ்புக் லைவ் கொடுக்கப்படுகின்றது. இதனை தரீக்காவை சேர்ந்த சகோதரர்களும் பல இடங்களிலிருந்து அவர்கள் பார்க்கலாம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள் என்ன தெரியுமா? கடந்த காலங்கள் போலல்ல, இப்பொழுது நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் முழு உலகமும் பார்க்கக்கூடிய வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வசதியிலே அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள் இந்த பேஸ்புக் லைவின் மூலமாக முழு உலகத்திலும் இருக்கின்ற மக்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க முடியும். அதனால் தரீக்காவுடைய மக்கள் யாரெல்லாம் இதை பார்க்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இது சிந்திக்க தூண்டக்கூடியதாக இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நான் இங்கே சொல்லி வைக்க விரும்புகின்றேன். சகோதரர்களே, இப்படியான சிறுக்குகள் இந்த தத்துவம் பேசுகின்றவருடைய கண்ணுக்கு ஏன் தென்படுவதில்லை? இன்று தாவா என்ற பெயரிலே, குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரிலே, சமூகம் என்ற பெயரிலே இன்று ஒன்று சேர்கின்றார்களே. அப்படி ஒன்று சேர்கின்றவர்கள் எப்பொழுதாவது இப்படியான தலைப்புகளில் பேசியிருக்கின்றார்களா? நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்று பேசியிருக்கின்றார்களா? நன்மையை மட்டும் ஏவிவிட்டு அவர்கள் போய்விடுகின்றார்கள், தீமையை தடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தீமையை தடுக்காதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. தீமையை தடுத்து விட்டால் சமூகத்திலே பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். அப்படியான அந்த கட்டத்தை இவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது என்ற காரணத்தினால அவர்கள் தீமையை தடுக்க மாட்டார்கள். தீமையை தடுப்பதற்கு இவர்களுக்கு எந்த விதமான தகுதியும் எந்த விதமான துணிச்சலும் அவர்களிடத்திலே இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். சகோதரர்களே, நாம் எல்லாம் கடந்த 50 வருடங்களுக்கு முன்னதாக இந்த நாட்டிலே தாவா செய்த அந்த தாவாவுடைய காலத்தை இந்த இளம் வயதுடையவர்களுக்கு நாம் இங்கே சொல்லி காட்ட விரும்புகின்றோம். அதாவது தர்காக்கள் எல்லாம் புதிதாக முளைத்துக் கொண்டிருக்கின்ற இருந்த ஒரு காலகட்டம் தான் கடந்த 50 வருடங்களுக்கு முன்னால் நடந்தது. அந்த தற்காலத்திலே பழைய தர்காக்களை வைத்து வழிபடுகிறீர்கள் அல்லாமல் புதிய தர்காக்கள் இப்பொழுது உருவாகுவது நன்றாகவே இல்லாமலாகிவிட்டது. அந்த ஒரு நிலைமை, அப்படியான அந்த 50 வருடங்களுக்கு முன்னால் இருந்த அந்த தர்காவுடைய அந்த காலம் இருக்கின்றது. அந்த காலத்திலே தர்காக்களுக்கு எதிராக, அந்த ஜியாரங்களுக்கு எதிராக பேசியவர்கள் இந்த ஜமாத்து தான். குர்ஆன் சுன்னாவின் அமைப்பிலே தாவா செய்கின்ற இந்த ஜமாத்து தான் அதை பேசியது. பக்கத்தூர் ஆரிகாமம், இந்த ஆரிகாமத்திலே நடந்த அந்த தர்காவுடைய அந்த கொண்டாட்டங்கள் எந்த அளவு கடந்த காலத்திலே இருந்தன என்பது உங்களுக்கு தெரியாமல் இல்லை. இந்த இடத்தில் இருக்கின்ற வயதில் மூத்தவர்களுக்கு அது நன்றாக தெரியும். நாகூர் என்பது இருக்கின்றது. நாகூரிலே நடைபெறுகின்ற அந்த தாவா இருக்கின்ற அந்த தர்கா இருக்கின்றதவா, அந்த தர்கா மிகப்பெரிய கொண்டாட்டங்களோடு நடந்து கொண்டிருந்த தர்கா தான் அந்த நாகூர் தர்கா. அந்த நாகூரிலேயே 1990ஆம் ஆண்டு
ஒரு தௌஹீது மாநாடு போடப்பட்டது. அந்த மாநாட்டிலே இலங்கை சார்பாக நான் அப்துல் வதூத் ஆகிய நானும் அஷேக் அபூபக்கர் சித்திக் மதனி அவர்களும் நாங்கள் 2 பேரும் உரையாற்றினோம். அந்த மாநாட்டிலே ஊர் மக்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனைக்கு மத்தியிலே அங்கு ஒரு ஸ்டே ஆர்டர் போடப்பட்டிருந்தது. என்ன ஸ்டே ஆர்டர் என்றால், தர்கா சம்பந்தமாக எந்த தலைப்பிலும் யாரும் பேசக்கூடாது, பொது தலைப்புகளில் பேச முடியும். ஏதோ மாநாடு போடப்பட்டதனால அந்த மக்கள் மாநாட்டை கூட்டி விட்டார்கள், மாநாட்டை போட்டு விட்டார்கள். இலங்கையிலிருந்து போற நான் ஹோட்டல்ல இருக்கும் போது திடீரென்று 2 பேர் வந்து சொன்னார்கள், மகரிபுக்கு பின்னால் பேச வேண்டியவர் சென்னையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார், உரிய நேரத்திலே அவரால் வர முடியாது, அதனால் நீங்கள் மகரிபுக்கு பின்னால் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். எந்த தலைப்பும் அவர்கள் எனக்கு தரவில்லை. நான் போய் பேசிய தலைப்பே என்னால் அல்லாஹ்வுடைய அவுலியா ஷைத்தானுடைய அவுலியா என்ற தலைப்பில் தான் பேசினேன். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அதாவது தர்கா சம்பந்தப்பட்ட தலைப்பில் யாருமே பேசக்கூடாது என்று அந்த தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் போடப்பட்ட சட்டம், நீதிமன்றம் போட்ட சட்டம். அப்படி சட்டம் இருக்கிற நேரத்திலையும் நான் போய் அங்க பேசினது அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் என்போர் யார், ஷைத்தானுடைய அவுலியாக்கள் என்போர் யார் என்ற தலைப்பில் தான் நான் பேசினேன். வெளிநாட்டிலிருந்து ஒருவர் வந்து பேசுகிறார் என்ற காரணத்தினால அந்த பேச்சை யாரும் தடுத்து நிறுத்த வரவில்லை. சகோதரர்களே, இன்று அந்த நாவூருடைய நிலைமை என்ன தெரியுமா? நாவூரிலே குர்ஆன் சுன்னாவுடைய பல பள்ளிவாசல் இருக்கின்றன. அதில் ஒரு பள்ளிவாசல், மிகப்பெரிய பள்ளிவாசல், இப்பொழுது அந்த தர்காவுக்கு செல்லக்கூடிய மக்களிலே நாகூர் வாசிகள் 100% கூட இல்லை. அந்த அளவுக்கு மக்கள் சத்தியத்தை விளங்கிவிட்டார்கள். அங்கு வரக்கூடிய பெரும்பான்மை யார் தெரியுமா? முஸ்லிம் அல்லாதவர்கள். அவர்கள்தான் நம்பிக்கை அடிப்படையில் அங்கு வந்து செல்கின்றார்கள். இந்த அளவுக்கு இந்த தர்காக்களுக்கு எதிராக நாம் பிரச்சாரங்கள் செய்தோம். இந்த பிரச்சாரங்கள் மூலமாக இந்த நாட்டிலிருந்தான், தமிழ்நாட்டிலிருந்தான் பலவிதமான முன்னேற்றங்களை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, இன்று தீமையை தடுக்காமல் இருக்கின்ற ஜமாத்துக்கள் இருக்கின்றனவல்வா, இந்த ஜமாத்துக்கள் இந்த தர்கா சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களையாவது ஆய்வு செய்து பார்த்திருக்கின்றார்களா என்பதையாவது நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். அதாவது தர்கா சம்பந்தப்பட்ட, ஜியாரம் சம்பந்தப்பட்ட இந்த ஹதீஸ்கள் என்ன தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபுல் ஹய்யாஜுல் அஸதி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தோழரை அழைத்து சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பணிக்காக என்னை அனுப்பினார்களோ அதே பணிக்கு நான் உன்னை அனுப்பட்டுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் தயாராகிவிட்டார். அப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் ததஅ திம்சாலன் இல்லா தமைஸ்தா வலா கப்ரன் முஷ்ரிபன் இல்லா சஃபைதா. எந்த ஒரு சிலையை கண்டாலும் அதை அழித்து விடு, எந்த ஒரு கபரை கண்டாலும், உயர்த்தப்பட்ட கபரை கண்டாலும் அந்த கபரை மட்டமாக்கி விடு என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபுல் ஹஸான் ஹய்யாஜுல் அஸதி என்பவருக்கு உத்தரவிட்டார் என்ற இந்த செய்தியை சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். அதே சஹீஹ் முஸ்லிமிலே நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுஜஸ்ஸல் கப்ரு வ அய்யுப்னா அலைஹி வ அய்யகுது அலைஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரின் மீது சீமெந்து சுண்ணாம்பு பூசுவதையும், அதன் மீது கட்டிடம் கட்டுவதையும், அதன் மீது அமர்வதையும் உட்காருவதையும் தடை செய்துள்ளார்கள் என்ற ஹதீஸை ஜாபிர் எல்லாம் அறிவிக்கிறார்கள். இது சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெறக்கூடியதாக இருக்கின்றது. சகோதரர்களே, இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏனைய ஜமாத்துகள், ஏனைய இயக்கங்கள் இது போன்ற ஹதீஸ்களை வாசித்து பார்த்திருக்கிறார்களா? இந்த ஹதீஸ்களை அவர்கள் குத்துபாக்களில் பேசி இருக்கிறார்களா? இந்த ஹதீஸ்களை அவர்கள் மேடையில் பேசி இருக்கிறார்களா? ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபர் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். கபர் என்றால் அது இயற்கையாக மண்ணை போட்டு மூட வேண்டும், அதுதான் கபரு.
அதுக்கு மேல் அதை கண்ணியப்படுத்தி அதன் மீது சீமந்து சுண்ணாம்பு பூசி அதில் விளக்கேற்றி அதை அலங்கரிக்கின்ற அந்த வேலையை செய்வதை நபி அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு தீர்ப்பளிக்கும் போது ஹராம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். கபரின் மீது கட்டிடம் கட்டுவது ஹராம் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். சகோதரர்களே, அதனால் தீமையை தடுக்க வேண்டும் என்று சொன்னால், தீமை என்று சொன்னால் அது நான் அகீதாவுடைய விஷயத்திலே தீமையாக இருக்கலாம், சுன்னத்துடைய விஷயத்திலே தீமையாக இருக்கலாம். எந்த தீமை என்றாலும் அந்த தீமையை நாம் தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் 9வது அத்தியாயத்தின் 71வது வசனத்திலே என்ன சொல்கிறான்? வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியா பஅத். முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் தோழர்களாக சகோதரர்களாக இருக்கின்றார்கள். எதன் மூலமாக? யக்முருன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கரி, நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பதை கொண்டுதான் சகோதரத்துவம். சகோதரத்துவத்துக்கான அந்த அடையாளத்தை எல்லாம் எப்படி சொல்கிறான்? நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தால் மட்டும்தான் சகோதரத்துவம். அப்படி இருக்கும்போது இவர்கள் எப்படி நன்மையை மட்டும் ஏவிட்டு தீமையை தடுக்காமல் இருக்கலாம்? இன்னும் ஒரு ஜமாத் ஒரு தத்துவம் சொல்லுகின்றது. அது என்ன தத்துவம் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு படிச்சு கொடுக்கின்ற தத்துவம். சாதாரண தத்துவம் கிடையாது. அந்த தத்துவம் அல்லாஹ்வை பற்றி அவர்கள் சொல்லாமல் சொல்கிறார்கள், மறைமுகமாக சொல்கிறார்கள். அல்லாஹ்வே, உனக்கு இந்த தாவா தெரியாது. உண்மையான தாவா என்ன தெரியுமா? நன்மையை மட்டும் ஏவ வேண்டும், தீமையை தடுக்கக்கூடாது. அது எப்படி? அவர்கள் சொல்லுகின்ற அர்த்தம் என்ன தெரியுமா? இருளை கண்ட வெளிச்சத்தை கண்டால் எப்படி இருள் அகன்று போகின்றதோ அதே போல நாம நன்மையை தடுத்தால் தீமை தானாக விலகிவிடும். அந்த ஜமாத்துடைய தத்துவம், அவர்கள் கண்டுபிடித்த தத்துவம். நன்மையை ஏவினால் தீமை தானாக விலகிவிடும். சரி, இப்படி தத்துவம் பேசுகின்றவர்கள் அவர்களுடைய தொழுகையிலே கூட்டு துவா ஓதுகிறார்கள். அந்த தீமை தானாக விலகவில்லையே. நன்மையை ஏவிக்கொண்டிருக்கிறார்கள், அதே நேரத்தில் தீமையை தடுக்காமல் இருக்கிறார்கள், கூட்டு துவா ஓதுகிறார்கள், அந்த தீமை தானாக விலகவில்லையே. அது ஏனது? அதாவது கூட்டு துவா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நாளாவது நடைமுறைப்படுத்தப்பட்டது அல்ல. 2005ஆம் ஆண்டு அகில இலங்கை ஜமியத் உலமா ஃபத்வா குழுவிலே கூட்டு துவா சம்பந்தப்பட்ட கேள்விகள் 7 பள்ளிவாசல்களிலிருந்து வந்திருந்தன. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கின்ற அந்த ஆய்விலே நாங்கள் 25 உலமாக்கள் கலந்து கொண்டிருந்தோம். அந்த 25 உலமாக்களுக்கு மத்தியிலே கேள்வி வாசிக்கப்பட்டது. ஒவ்வொருவராக அவரவருடைய அறிவை வைத்து அதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார்கள். நான் அமைதியாக இருந்தேன். கடைசியாக நான் கேட்டேன், நீங்கள் எல்லோரும் சொல்லிவிட்டீர்களா, இப்பொழுது நான் சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு அவர்களை பார்த்து நான் என்ன கேட்டேன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே ஒரே ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்நாளே 11 வருடங்கள் தொழுதிருக்கின்றார்கள். 20,000க்கும் அதிகமான ஜமாத்து தொழுகைகளை அவர்களே இமாமாக நின்று நடத்தி இருக்கின்றார்கள். இன்று இலங்கையிலே நடைமுறையிலே இருப்பது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தமாக ஒரு துஆ ஓத சஹாபாக்கள் ஆமீன் சொன்னதாக ஒரு டேபிள்ல ஒரு ஹதீஸ் வைங்க, மிச்சம் வேணாம், ஒரே ஒரு ஹதீஸ் வச்சா போதும், பிரச்சனையை தீர்த்திடுவோம். யாரும் எந்த பதிலும் சொல்லவில்லை. அப்பொழுது கூட்டு துஆவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூடுதலாக ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு மௌலவி தான் மடவளையைச் சேர்ந்த புர்ஹான் மௌலவி. அல்லாஹ் யர்ஹம்ஹு, அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யணும், அல்லாஹ் யஹ்ஃபதுஹு. அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் எழுப்பி சொன்னாரு, இது கால வரைக்கும் பொதுமக்களை சமாளிக்கிறதுக்கு நாம என்னென்னமோ எல்லாம் சொல்லி கூட்டு துஆவை நியாயப்படுத்தி பார்த்தோம், எந்த நியாயமும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டு துஆ ஒன்று செய்தது கிடையாது என்பதுதான் உண்மை. அதனால இந்த பள்ளிவாசல்களுக்கு கூட்டு துஆ இல்லை என்று நாம பதிலளித்திடுவோம் என்று சொன்னால் அவருடைய பேச்சை யாரும் எதிர்க்க
இருக்கவில்லை. ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த 7 பள்ளிவாசல்களுக்கும் கூட்டு துவா இல்லை என்றுதான் அனுப்பப்பட்டது. ஆனால் அந்த சபையில் இருந்தவர்களில் பலர் இப்பொழுதும் கூட்டு துவா ஓதுகிறார்கள். இதுதான் ஆச்சரியம். அதாவது சபையில் ஏகமனதாக கூட்டு துவா ஒன்று கிடையாதுன்னு முடிவெடுக்கப்பட்டு அந்த எடுக்கப்பட்ட முடிவிலே யாரெல்லாம் அமர்ந்திருந்தார்களோ அவர்களில் அன்று யாரெல்லாம் குர்ஆன் சுன்னா வழியில உலமாக்களாக இருந்தார்களோ அவர்கள் மட்டும்தான் கூட்டு துவா ஓதாதவர்களாக இருக்கின்றார்கள். அதை தவிர கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டோம், மக்களை விழுந்து தப்பிவிட்டோம் என்ற தோரணையிலே அவர்கள் அன்று ஓதி அதே கூட்டு துவாவை இன்றும் ஓதிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். சகோதரர்களே, நான் கேட்கின்ற கேள்வி என்ன? நன்மையை ஏவினால் தீமை தானாக விலகிவிடும் என்று சொன்னால் நீங்கள் இவ்வளவு காலம் ஏவுகின்ற நன்மையை கொண்டு கூட்டு துவா என்ற தீமை ஏன் தானாக உங்களிடத்திலிருந்து அது சென்று விடவில்லை? அது மாத்திரமல்ல, அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் இங்கே விளங்க வேண்டும். அது என்ன தெரியுமா? அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுவதை நீங்கள் எப்படி கண்டீர்களோ அப்படியே தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்றால் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதது போல தொழ வேண்டும். அப்படி தொழுதால் மட்டும்தான் அல்லாஹ் நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வான். 3வது அத்தியாயத்தின் 31வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார், குல் இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நபியே நீர் சொல்லும், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களா இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அப்பொழுது அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களது பாவங்களை மன்னிப்பான். அதாவது அல்லாஹ் இந்த இடத்தில் இருக்கின்ற நிபந்தனை என்ன? அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமா இருந்தால் நான் அனுப்பிய எனது நபியை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால் மட்டும்தான் நான் உங்களை நேசிப்பேன். நேசிப்பது மட்டுமல்ல, உங்களது பாவங்களையும் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படியானால் தொழுகை விஷயத்திலே நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதானால் இஷாவுடைய தொழுகை என்று வைங்கள். இஷாவுடைய தொழுகையிலே 4 ரக்காத்துகள் தொழுது முடிக்கின்ற வரைக்கும் நபி தொழுதது போல தொழுகிறார்கள். சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் ஓதுகின்ற அந்த திக்ருகளில் ஒரு சிலவற்றை நபி அவர்கள் செய்தது போல செய்கிறார்கள். அல்லாஹும்ம அந்த ஸலாம் அமின்க ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது போன்ற ஒரு சிலதை மட்டும் நபி சொன்னது போல செய்துவிட்டு இமாம் என்ன செய்கிறார்? அவர் காலமெல்லாம் படித்துக் கொடுக்கிறார். என்னது? சுப்ஹானல்லாஹ். அவர் சொல்லிக் கொடுத்தா தான் மக்கள் சொல்லுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அவர் சொல்லிக் கொடுத்தா தான் மக்கள் சொல்வார்கள். அல்லாஹ் அக்பர் அவர் சொல்லிக் கொடுத்தா தான் மக்கள் சொல்வார்கள். இது நபி வழியா? ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு அப்படி சொல்லிக் கொடுத்தார்களா? எங்கேயாவது ஹதீஸ் இருக்குதா? நபி அவர்கள் இந்த சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் இந்த 3ஐயும் தொடக்கி வைத்து அதை தொடர்ந்து சஹாபாக்கள் சொன்னதாக எங்கேயாவது இருக்கின்றதா? இல்லை. இது நபி அவர்கள் சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுததை நீங்கள் பார்த்தது போல தொழுங்கள் என்றால் இது நபி தொழுத அமைப்பா? அது மட்டுமல்ல, அதற்கு பின்னால கூட்டு துஆ ஓதுகிறார்கள். நபி ஓதினார்களா? நபி அவர்கள் நான் தொழுதது போல நீங்கள் தொழுங்கள் என்று சொன்னார்களே, அவர்களுடைய தொழுகையிலே கூட்டு துஆ இருந்ததா? இல்லை. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐவேளை தொழுகையிலும் ஃபஜ்ருடைய தொழுகையிலே தொடர்ச்சியாக குனூத் ஓதினதாக எந்த ஆதாரமும் கிடையாது. அதாவது அபூ மாலிகுல் அஷ்ஜஇ என்று சொல்லக்கூடியவருடைய பெயர் என்ன தெரியுமா? சஅது. அவருடைய தந்தையின் பேர் தாரிக். இந்த தாரிக்குடைய தகுதி என்ன தெரியுமா? அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்ட காலத்திலிருந்து அவர்களுக்கு பின்னால் தொழுதவர். அதற்கு பின்னால அபூபக்கர், உமர், உஸ்மான் இந்த 3 கலீஃபாக்களுக்கு பின்னால் தொழுதவர். அதற்கு பின்னால அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னால கூஃபாவுல அவர்களுக்கு பின்னால் தொழுதவர். அப்படியானவர் இடத்துல அவருடைய மகன் கேட்கிறார், யா அபத்தி இன்னக கத் ஸல்லைத கல்ப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபீ பக்கர் வ உமர் வ உஸ்மான் வ அலி ஹாவுனா பில் கூஃபா நஹவ மின் 5 சினீன் அஃகானு யக்னுதுன பில் ஃபஜ்ர். தந்தையே, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுதிருக்கின்றீர்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு பின்னால் தொழுதிருக்கின்றீர்கள். நாம இப்பொழுது வாழுகின்ற இந்த கூபாவிலே கிட்டத்தட்ட
5 வருடம் அலி ரலியல்லாஹு பின்னால் தொழுதிருக்கின்றீர்கள். அஃபகானு யக்னுதுன ஃபில் ஃபஜ்ர். இங்கு உலமாக்கள் இருக்கிறார்கள் இந்த சபையில். நான் சொல்லுகின்ற அரபு வாக்கியம் சரியா, அதுக்கு நான் செய்கின்ற மொழிபெயர்ப்பு சரியா பார்த்துக் கொள்ளுங்கள். அஃபகானு யக்னுதுன ஃபில் ஃபஜ்ர். தந்தையே, இவர்கள் எல்லோரும் ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் ஓதினார்களா என்று கேட்க அவர் என்ன சொல்றார்? ஐ புனைய முஹதஸுன், எனது அருமை மகனே, இது பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட புதிய நடைமுறை. முஹதஸ் புதுசி, முஹதஸ்னா புதுசி. இவங்க யாரும் ஓதினது கிடையாது என்பதை அவர் சொல்லுகின்றார். அல் முஸன்னஃப் என்ற அந்த நூலிலே வரக்கூடியது. அதாவது ஒருவர் சொல்கிறார், நான் அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு பின்னால் தொழுதேன், அவர் சுபஹுக்கு குனூத் ஓதவில்லை. நான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னால் தொழுதேன், அவர் சுபஹுக்கு குனூத் ஓதவில்லை. நான் இப்னு உமருக்கு பின்னால் தொழுதேன், அவர் சுபஹுக்கு குனூத் ஓதவில்லை. நான் அலிக்கு பின்னால் தொழுதேன், அவர் சுபஹுக்கு குனூத் ஓதவில்லை. முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா என்ற கிதாபிலே நான் சொல்லுகின்ற இந்த ரிவாயத்துகள் எல்லாமே இடம்பெறுகின்றன. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நன்மையை ஏவினால் தீமை தானாக விலகும் என்று சொல்லக்கூடிய இந்த ஜமாத்தில் இருக்கின்ற உலமாக்கள் ஷாஃபி மதுஹபுடைய மதரசாக்களிலே பாடம் நடத்துகிறார்கள். அந்த ஷாஃபி மதுஹபுடைய மதரசாக்களிலே பாடம் நடத்துகின்ற அந்த மதரசாக்களிலே ஓதி கொடுக்கப்படக்கூடிய ஒரு கிதாபு தான் புலூகுல் மராம். இந்த புலூகுல் மராம்ல சிபத்து ஸலாத், தொழுகையை பற்றி வருகின்ற அந்த பாட தொடர்ல நான் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த செய்தி இருக்கிறது. எங்க? ஹனபி மதுஹபும் கிடையாது, ஹம்பலி மதுஹபும் கிடையாது, மாலிக் மதுஹபும் கிடையாது, ஷாஃபி மதுஹப். இலங்கையில் பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற மதுஹப் ஷாஃபி மதுஹபா, அந்த மதுஹபுடைய கிதாபு தான் புலூகுல் மராம். அந்த புலூகுல் மராமிலே சிபத்து ஸலாத் என்ற தலைப்பிலே வருகின்ற அந்த ஹதீஸ்கள் தொடரிலே இந்த செய்தி இருக்கின்றது. அதாவது நீங்க ரசூலுல்லாஹ் பின்னால் தொழுதீங்க, அபூபக்கர் உமர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் தொழுதீர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் தொழுதீர்கள், இவர்கள் எல்லோரும் ஃபஜ்ருக்கு குனூத் ஓதினார்களா என்று மகன் தந்தையை பார்த்து கேள்வி கேட்கிறாரே, அது இந்த கிதாபிலே இடம்பெற்றிருக்கின்றது. ஷாஃபி மதுஹபுடைய இந்த கிதாபிலே உள்ள இந்த பாடத்தை உங்களது மாணவர்களுக்கு நீங்கள் படித்துக் கொடுக்கும் போது இந்த விளக்கத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் படித்துக் கொடுத்தால் நீங்கள் அமானித மோசடி செய்கிறீர்களா இல்லையா? ஒரு கிதாபிலே வருகின்ற செய்திகளை அந்த மக்களுக்கு தெளிவாகவும் சரியாகவும் முழுமையாகவும் சொல்லிக் கொடுக்க தவறினால் நீங்கள் அமானித மோசடி செய்கிறீர்களா இல்லையா? மதரசாக்கள் படிக்கின்ற மாணவர்களே, நீங்கள் உங்கள் உஸ்தாத்மார்கள் சொல்லித் தருகின்ற கற்றுத் தருகின்ற இந்த கிதாபிலே உள்ள இந்த செய்தியை நீங்கள் வாசித்து பாருங்கள். அது நான் சொல்வது போல இருக்குமா இருந்தால் உங்களுடைய உஸ்தாத்மார்களிடத்தில் நீங்கள் கேள்வி கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தீன் யாருக்கு சொந்தமில்லை, யாரும் புரோகிதர்கள் இல்லை, யாரும் அடிமைகள் இல்லை. அல்லாஹ்வுடைய தீன் தெளிவானது. ஒருவர் சொல்லுகின்ற செய்தி தெளிவாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், அதிலே மயக்கங்கள் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து விடலாம். அதனால் சகோதரர்களே, இன்று நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இந்த நாட்டிலே இதுவரைக்கும் நன்மை தீமையை தடுத்த காரணத்தினால் தான் இந்த நாட்டிலே அல்லாஹ்வுடைய உதவியினால் மிக அதிகமான இந்த வளர்ச்சி இந்த தாவாவில் ஏற்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். 1995ஆம் ஆண்டு காலம் வரைக்கும் இந்த நாட்டிலே குர்ஆன் சுன்னா அமைப்பிலே தொழுகை நடத்துகின்ற மஸ்ஜிதுகள் 5 மஸ்ஜிதுகள் தான் இருந்தன. அல்லாஹ்வுடைய உதவியினால் இந்த 30 வருடங்களுக்கு இடையிலே நாடு பூராகவும் 500க்கும் மேற்பட்ட குர்ஆன் சுன்னாவுடைய மஸ்ஜிதுகள் உருவாகி இருக்கின்றன. எதனால்? இந்த தாவாவின் மூலமாக. நன்மையை ஏவி தீமையை தடுத்த இந்த தாவாவின் மூலமாக உருவாகி இருப்பதை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, சில கிராமங்கள் இருக்கின்றன. அந்த கிராமங்களிலே இருந்த மஸ்ஜிதுகள், பித்அத்துகள், ஷிர்க்குகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த சில மஸ்ஜிதுகளை எல்லாம் அவர்கள் முழுமையாக அதை இல்லாமலாக்கி குர்ஆன் சுன்னா அமைப்பிலே அந்த மஸ்ஜிதுகளை மாற்றி அமைத்திருக்கின்றார்கள். அதுக்கு உங்களுக்கு பக்கத்து ஊரிலே நீங்கள் சென்று பார்க்க வேண்டுமா? நம்முவாவ
நம்முவா என்ற உள்ள பெரிய பள்ளிவாசலும் அதனோடு சேர்ந்திருக்கின்ற துணை பள்ளிவாசலுமாக 5 மஸ்ஜிதுகளிலே குர்ஆன் சுன்னா அமைப்பிலே அங்கு இபாதத்துகள் நடைபெறுவதை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல அனுராதபுரம் மாவட்டத்திலே பல பள்ளிவாசல்கள் ஆரம்ப காலத்திலே பித்அத்துகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பள்ளிவாசல்களை ஊர் மக்கள் எல்லோரும் ஏகமனதாக ஆய்வு செய்து அந்த பித்அத்துகளை முழுமையாக நீக்கி குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மஸ்ஜிதுகளாக அவருடைய மஸ்ஜிதுகள் இன்று இருந்து கொண்டிருக்கின்ற காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். மக்கள் தெளிவடைகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்று இந்த Facebook, யூடியூப், வாட்ஸ்அப் என்ற இந்த அமைப்புகள் மூலமாக மக்களுக்கு நிறைய செய்திகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அதனால் மக்களை யாரும் இனிமேல் ஏமாற்ற முடியாது. உலமாக்களே, நீங்கள் தெளிவடையுங்கள். உலமாக்களே, நீங்கள் துணிந்து சத்தியத்தை செய்ய முன்வாருங்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அல்லாஹு யர்ஹம்ஹு, அல்லாஹு யக்ஃபிர் லஹு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்ன தெரியுமா? ஷாஹித் மௌலை அவர்கள், அதாவது ரஸ்மி மௌலையுடைய வாப்பா ஷாஹித் மௌலை அவர்கள், அல்லாஹும்ம யக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சேவை என்ன தெரியுமா? நம்முவா என்ற ஊர்ல மார்க்க பிரச்சனை வலுத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர் குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரான அணியில் இருந்தவர். அவர் மக்களை தங்களுடைய சகாக்களுக்கு சொல்லிவிட்டார், நாம இனி ஏமாற முடியாது, சத்தியம் உண்மையானது, இவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் உண்மை, அதனால நாம குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்ன உடனே அந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்கள் அந்த பள்ளிவாசலை முழுமையாக குர்ஆன் சுன்னாவை மாற்றி விட்டார்கள். மாஷா அல்லாஹ். அந்த சத்தியவானுக்கு அல்லாஹ் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என நாம் எல்லோரும் துஆ கேட்க வேண்டும். ஏன் இப்படி உலமாக்கள் ஒவ்வொருவரும் மனம் திறந்து தங்களுடைய பிழையை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தின் பக்கமாக அவர்கள் வருவார்களாயிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இந்த ஊரிலும் கூட இருக்கக்கூடிய பல உலமாக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நீர் பூத்த நெருப்புகளாக இருக்கிறார்கள். நீர் பூத்த நெருப்பு என்ன? மேலுக்கால சாம்பல் தான் இருக்குது, உள்ளுக்கு நெருப்பு தான். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் சொன்னேன், அதாவது அவர்களுக்கு ஹக்கு தெரியும், சத்தியம் தெரியும், ஆனால் ஊருடைய இந்த சமாளித்துக் கொள்ளையில்லாத காரணத்துக்காக ஒன்றுமே பேசாம முடியாமல் இருக்கிறார்கள். அப்படியான உலமாக்கள் துணிந்து வெளியிறங்கி வாருங்கள். ஒரு நாளைக்கு மௌத் இருக்கின்றது. மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் கேட்கின்ற 4 கேள்விகளில் ஒரு கேள்வி என்ன? நீ கற்ற கல்வியை எந்த முறையில் கற்றாய், எந்த வகையில் மக்களுக்கு நீ அதை செயல்படுத்தி காட்டினாய் என்ற கேள்வி கேட்கப்படும். ஆனால் உலமாக்களே, மறுமையில் இப்படியான ஒரு கேள்வி கேட்கப்படுமானால் அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு இப்பொழுது தயாராகிவிடுங்கள். சக்கராத்துடைய நேரம் வருவதற்கு முன்னதாக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வயது போயிருக்கலாம், காலம் சென்றிருக்கலாம், ஆனால் சத்தியத்தை மக்களுக்கு சொல்வதற்கு துணிந்து முன்வாருங்கள் என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். எனக்கு இன்னும் பாக்கி இருப்பது 9 நிமிடம். அதற்கிடையிலே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் 3வது அத்தியாயத்தின் 110வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கரி வ து'மினூன பில்லாஹ். இந்த உலகத்திலே தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலே நீங்கள் மிகச்சிறந்த சமுதாயம். அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தீனை யாரெல்லாம் மார்க்கமாக ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லாஹ்வை ரப்பாகவும் அல்லாஹ்வுடைய ரசூலை அவருடைய தூதராகவும் ஏற்றுக்கொண்டார்களோ, அப்படியான மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். இந்த உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட மனித சமுதாயத்தில் நீங்கள் மிகச் சிறந்தவர்கள். அந்த சிறப்பு உங்களுக்கு எதனால் கிடைத்திருக்கின்றது தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கரி. நீங்கள் நன்மையை கொண்டு ஏவுகின்றவர்களாக இருக்கின்றீர்கள், தீமையை விட்டு தடுக்கின்றவர்களாக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி சொல்லுகின்ற இந்த வசனத்திலே அல்லாஹ் சிறந்த உம்மத்து என்று சொன்னதுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் நன்மையை ஏவுகின்றவர்களாக இருக்கின்றீர்கள், தீமையை தடுக்கின்றவர்களாக இருக்கின்றீர்கள். அதனால் தான் நீங்கள் சிறந்த உம்மத்.
நன்மையை ஏவினால் போதும், தீமையை தடுக்க வேண்டியதில்லை என்று சொன்னால் சிறந்த உம்மத்தா? கிடையாது. நன்மை ஏவினால் தீமை தானாக விலகிவிடும் என்று சொன்னால் சிறந்த உம்மத்தா? கிடையாது. இவர்கள் யார்? அல்லாஹ்வுக்கு பாடம் படித்துக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹ் என்ன சொல்றார்? நீங்கள் சிறந்த உம்மத்தாக இருக்க வேண்டுமா, நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். சகோதரர்களே, நான் கேள்விப்படுகின்ற ஒரு முக்கியமான செய்தி தெரியுமா? சமூகத்திலே நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதாவது விதத்து என்று சொல்லி சமூகத்தை பிரிக்க கூடாது என்று சொல்லுகின்றவர்கள் கூட்டம் போட்டு மக்களுக்கு சாப்பாடு பங்கிடும் போது தௌஹீதுக்காரனை புறக்கணிச்சிட்டு மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறாங்க. இது ஒத்துமையா? இது ஒத்துமையான்னு கேட்கிறேன். ஒற்றுமை ஒற்றுமை என்று யார் பேசுகிறார்களோ அவர்கள் நடைமுறையிலே ஒற்றுமையை ஏன் காட்டாமல் இருக்கிறார்கள்? உனக்கு சாப்பாடு கிடையாது, உனக்கு டோக்கன் கிடையாது, இது ஒத்துமையா? இப்படியெல்லாம் நடைபெறுகின்ற சில நிகழ்ச்சி கல்லூரி நடக்கின்றது. அந்த கல்லூரியில அவர்களுடைய மக்களுக்கு மட்டும் டோக்கன் கொடுப்பார்கள், வேறு யாருக்கும் டோக்கன் கொடுக்க மாட்டார்கள், சாப்பாடு கொடுக்கிறார்கள். அதே போல உணவு பார்சல்கள் கொடுப்பார்கள், அவர்களுடைய மக்களுக்கு மட்டும் கொடுப்பார்கள், மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். அதாவது அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய கொடுப்பனவுகள் ஏதாவது வந்தால் தௌஹீத்வாதிகளை புறக்கணிப்பார்கள். அப்படியான எத்தனை ஊர்களை பார்க்கிறோம். இது என்ன ஒற்றுமையா? இதுதான் சமூக ஒற்றுமையா? அதாவது எங்களுக்கு மட்டும் முகத்திலே குத்தி காட்டி சமூக ஒற்றுமை என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய நடைமுறையை பார்த்தா அந்த ஒற்றுமையை பார்க்க முடியாது. சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் 3வது அத்தியாயத்தின் 104வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வயஅமுரூன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கரி வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உங்களில் ஒரு கூட்டத்தார்கள் இருக்க வேண்டும், அவர்கள் மக்களை நன்மையின்பால் அழைக்க வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இறுதியாக சொல்றார், இத்தகையவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். அப்போ வெற்றி பெற்ற கூட்டம் நன்மையை ஏவினால் மட்டும் அவன் தோல்வி அடைந்த கூட்டம், வெற்றி பெற்ற கூட்டம் கிடையாது. தீமையை தடுக்காமல் நன்மையை மட்டும் ஏவினால் அவர்கள் தோல்வி அடைந்த கூட்டம், வெற்றி அடைந்த கூட்டம் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத்தை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அல் குர்ஆனை நாம் நடைமுறைப்படுத்துவதாயிருந்தால் எது சத்தியமோ அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா சகோதரர்களே? அதாவது எங்களோடு இருக்கின்ற மக்கள் குறைவாக இருக்கிறார்கள், பித்அத்துகளை செய்கின்ற மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்து சிறுபான்மை பெரும்பான்மை என்பதை ஒருபோதும் கணிப்பிட முடியாது. அல்லாஹ்விடத்திலே எது பெரும்பான்மை தெரியுமா? யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனை முழுமையாக நிலைநாட்டுகின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே பெரும்பான்மையாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தீனை சமாளிக்கின்றவர்களாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் பெரும்பான்மை கூட்டத்திலே ஒரு நாளும் இருக்க மாட்டார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே சொல்கின்றேன். இறுதியாக ஒரு சகோதரர்களே, ஒரே ஒரு செய்தியை 4 நிமிடங்களுக்குள்ளே சொல்லி முடிக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைன்ன கைரல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்ஆத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் பின்னார். செய்திகளில் மிக மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம், வழிகாட்டலில் மிகச் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிகாட்டலாகும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, மனிதன் செய்கின்ற காரியங்களில் மிக கெட்டது புதுசுகள். இந்த இரண்டிலும் இல்லாத புதுசுகள், குர்ஆனிலும் இல்லாத, நபியுடைய வழிகாட்டலிலும் இல்லாத புதுசுகள் எல்லாம் மனிதன் செய்கின்ற காரியங்களில் மிக கெட்டது என்று சொல்லிவிட்டு வக்குள்ளு முஹ்தஸத்தின் பித்ஆ, புதுசுகள் எல்லாம் பித்ஆ, வக்குள்ளு பித்ஆத்தின் தலாலா, பித்அத் எல்லாம் வழிகேடு, வக்குள்ளு தலாலத்தின் பின்னார், வழிகேடுகள் எல்லாம் நரகம் சென்றுவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சகோதரர்களே,
அல்லாஹ்வுடைய குர்ஆனிலும் நபியுடைய சுன்னாவிலும் முன்மாதிரி இல்லாத எந்த நடைமுறையாயிருந்தாலும் அது வழிகெட்டது என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதாவது எனக்கு படித்து தந்த ஒரு ஆசிரியருக்கும் இடையிலே இந்த குள்ளு விதத்தில் லலாலா என்ற விஷயத்திலே ஒரு தர்க்கம் இடம்பெற்றது, ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு முஹாதசா, ஒரு முனாகஷா இடம்பெற்றது. அந்த முனாகஷாவிலே நான் சொன்னேன் குள்ளு விதத்தின் லலாலா, எல்லா விதத்தும் வழிகேடு என்று நான் சொன்ன நேரத்திலே அவர் சொன்ன, ஆஹா அப்படி சொல்லக்கூடாது, விதத்தில் சில விதத்துகள் விதத்து ஹசனா நல்ல விதத்து, மற்றும் சில விதத்தில் விதத்து செய்யா கெட்ட விதத்து என்று அவர் எனக்கு விளக்கம் சொன்னார். அவர் என்ன நினைத்தாரோ தெரியாது. நாம் படித்துக் கொடுக்கிற காலத்தில் அடக்கமாக நான் சொல்லுவதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இந்த பிள்ளை இப்பொழுதும் நான் சொல்லுவதெல்லாம் கேட்டு விடுவார் என்று நினைத்தாரோ தெரியாது. நான் இப்போ அவரை பார்த்து சொன்னேன், அவருடைய சொந்த பந்த உறவையும் சொல்லி அவரை பார்த்து நான் என்ன சொன்னேன் தெரியுமா? சரி, நீங்கள் சொன்ன அடிப்படையில் இந்த ஹதீஸை நான் மொழிபெயர்க்கிறேன், சரியான பாருங்கள் எப்படின்னு கேட்டார். ஃபைன் அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகளில் மிக மிக உண்மையான அல்லாஹ்வுடைய வேதம். வகைரல் ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேர் வழிகாட்டலில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல். வகுல்லு முஹதஸின் பித்ஆ, சில புதுசுகள் பித்அத்து. வகுல்லு பித்அத்தின் தலாலா, சில பித்அத்துகள் வழிகேடு. வகுல்லு தலாலத்தின் பின்னால், சில வழிகேடுகள் நரகம் செல்லும், மற்றும் சில வழிகளை எங்கே செல்லும் கேட்டார். கேட்ட உடனே கடைசி குள்ளுக்கு அப்படி மொழி கேட்க கூடாது, அதுக்கு எல்லாம் தான் சொல்லணும். நான் திரும்பி கேட்கிறேன், நான் உங்களுக்கு மாணவனாக இருந்த காலம் முடிந்து விட்டது. இப்பொழுது உலமாக்கல் என்ற அந்தஸ்தில் நீங்கள் நானும் சமம். ஆரம்பத்தில் உள்ள குள்ளுக்கு சிலது என்று நீங்கள் கருத்து சொல்லிவிட்டு கடைசியாக வரக்கூடிய குள்ளுக்கு எல்லாம் என்று கருத்து சொல்வதற்கு இந்த அரபி மொழி என்பது உங்களுடைய சொந்த மொழியா என்று கேள்வி கேட்ட உடனே அந்த இடத்துல பிரச்சனை எல்லாம் அப்படியே நான் கலைஞ்சு போயிட்டோம். அப்போ இன்றைக்கு உலமாக்கள் ஒரு கருத்தை சொல்லும் போது சிந்தனையோடு கருத்தை சொல்ல வேண்டும். இந்த இடத்தில் அவர்கள் சிந்திக்காம கருத்தை சொல்லி மாட்டிக்கொண்டார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, சத்தியத்தை சத்தியமாக சொல்லுவோம். நன்மையை ஏவுகின்ற இடத்திலே நன்மையை ஏவோம். தீமையை தடுக்க வருகின்ற சந்தர்ப்பத்திலே துணிச்சலாக தீமையை தடுப்போம். அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம் நமக்கு உண்டு. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். சமூக ஒற்றுமையும் நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றி சென்ற மூத்த இஸ்லாமிய அழைப்பாளர் ஷேக் அப்துல் வதூத் ஜிப்ரி அவர்களுக்கு என்னுடைய பள்ளிவாசல் சார்பாக தாவா குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். நம்முடைய நிகழ்வில் இறுதி உரைக்கு செல்வதற்கு முன்னால் மகரிப் தொழுகைக்கான நேரம் நெருங்குவதனால் உங்களுக்கு தற்பொழுது தேநீர் சிற்றுண்டி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தயவு செய்து அதனை குடித்துவிட்டு இந்த இடத்திலே மகரிப் தொழுகை நடைபெறும். மகரிப் தொழுகையை தொடர்ந்து ஆதில் ஹசன் அவர்களுடைய அந்த விசேட உரை நடைபெற இருக்கிறது. எனவே சகோதர சகோதரிகள், உழுவெடுப்பதற்கான ஏற்பாடுகள் இந்த இடத்தில் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே உழுவெடுத்துக் கொண்டு தொழுகைக்கு ஆயத்தமாகுமாறு உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். எங்களுடைய வாலண்டியர்மார் உழுவெடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்குமாறும் தொழுகைக்குரிய இடத்தை தயார்படுத்துவதற்கு உதவி புரியுமாறும் அவர்களை வேண்டிக் கொள்கின்றேன்.